கேக்குறதா? எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். புறச்சுரி சங்கை மாயன் செவ்வாயின் குணம்பினவும் சீரத்தள் திருமல்லி நாடி செழுங்குழல் மேல் மாலை தொடை தென்னரங்கற்கேயும் மதிப்புடைய சோலை கிளியவள் தூயனற்பாதம் துணை நமக்கே. ஆண்டாள் திருவடிகளே சரணம். கீசகீசன் நங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே. காசும் பிறப்பும் கலகலப்ப கைவேற்று வாசனருங்குழல் ஓய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ. நாயகப் பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீயத்பதியான எம்பெருமான் திருவனந்தபுரம் திவ்யக்ஷேத்திரத்திலே எழுந்தருளிருக்கின்றவனான ஆதிகேசவன். அந்த ஆதிகேசவ பெருமானுடைய பரம கருணையாலும் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயருடைய பரமானுகிரகங்களாலும் நாம் அனுபவித்து வருகிற இந்த திருப்பாவை வைபவத்திலே இன்றைய தினம் 7ஆம் உற்சவம். அதோடு இன்று திருவாய்மொழி திருநாள் ஆரம்பம். திருவரங்கம் திருப்பதி முதலான சகல திவ்யக்ஷேத்திரங்களிலேயும் இன்று ஸ்ரீ பரமபதவாசல் திறப்பு வைபவம் நடைபெறுகிறது. இது மிக விசேஷமான உற்சவம். அருளிச்செயலின் மேன்மையை உணர்ந்த பெரியோர்கள் அருளிச்செயலிலே ஈடுபட்ட எம்பெருமானுக்கு இந்த அருளிச்செயலுக்காகவே ஒரு உற்சவத்தை ஒரு வைபவத்தை நடத்தி வைக்க வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டு பகல் 10 இராப்பத்து என்று திரு அத்தியன உற்சவம் என்று கொண்டாடினார்கள் நம்முடைய பெரியவர்கள். எம்பெருமானுக்கு வடமொழி வேதங்களிடத்திலே பிரியம் ஜாஸ்தி. நாடு எந்த உள்ளம் கொண்ட நாதனென்னும் நான்மர்கள் தேடி ஓடும் செல்வன் என்றும் என்று சர்வேஸ்வரனான எம்பெருமானை தேடி வடமொழி வேதங்கள் ஓடுகின்றன. ஆனால் அந்த எம்பெருமான் எங்கெல்லாம் ஆழ்வார்களின் ஈரச்சொல் இருக்கின்றதோ, எங்கெல்லாம் அருளிச்சேர் அமுதம் இருக்கின்றதோ அந்த அருளிச்சேர் அமுதத்தை தேடி ஓடுவானாம். பைத்தமிழின் பின் சென்ற பச்சை தமிழ் பசுங்கொண்டரே என்று தமிழ் புலவர் எம்பெருமான் இந்த அருளிச்சேரிடத்திலே உடைய ஈடுபாடுகளை மிக வியந்து சிறப்பித்து பாடுகிறார். அதுபோல பைந்தமிழினிடத்திலே திருமாலுக்கு பிரீத்தி அதிகம். இன்றைய பாசுரத்திலே கீசு கீசு என்று எங்கும் ஆனைச்சாத்தம் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ. அரவம், பேச்சரவம், பேசின பேச்சரவம், கலந்து பேசின பேச்சரவம் மிக விசேஷமான அர்த்தங்கள். சுவாமி எம்பெருமானார் திருப்பாவை ஜீயர் என்று அழைக்கப்படக்கூடியவர். சதா சர்வகாலமும் திருப்பாவை வைபவத்திலே ஊன்றி இருப்பாராம். பாவை என்ற ஒரு பதத்திற்கு பல அர்த்தங்கள் உண்டு. பாவை என்றால் ஜீவா. லோகத்துல எத்தனை ஜீவாத்மாக்கள் இருக்காளோ, நாய் ஓடுறது ரோட்ல அதுவும் ஜீவன் தான். பூனை இருக்கு அதுவும் ஜீவன் தான். மீன்கள் இருக்கு தடாகங்கள்ல அவைகளும் ஜீவாத்மாக்களே. பிரம்மாவும் ஜீவாத்மா தான். இந்த மாநில ஜீவாத்மாக்களுக்கு என்ன சிறப்புன்னா நல்ல சதாச்சாரிய சம்பந்தம். சதாச்சாரிய சம்பந்தம் கிடைக்க பெற்றவர்களான ஜீவாத்மாக்களுக்கு பாகவத உத்தமர்கள்னு பேர், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்று பெயர். திருப்பாவையிலே ஆண்டாள் நாச்சியார் இந்த ஸ்ரீ வைஷ்ணவத்துவம் என்னும் வாழும் வகையை, வாழும் நெறிமுறையை காட்டியுள்ளார். வாழக்கூடிய ஜீவாத்மாக்கள் எல்லா ஜீவாத்மாக்களும் சாப்பிடுறதுகள், துக்கம் வந்தா அழறது, சந்தோஷம் வந்தா சிரிக்கிறது, சின்னஞ்சிறு வயசா இருந்தா குதிச்சு விளையாடுறது. ஒரு சரீரத்தின் பாகுபாட்டின்படி ஒரு பெண் மேலே ஒரு ஆண் ஆசைப்படுறான். அதே போல பெண் மிருகத்தின் மேலே ஆண் மிருகம் ஆசைப்படுறது, ஆண் மிருகத்தின் மேலே பெண் மிருகம் ஆசைப்படுறது. ஆக அவரவர்களுக்குன்னு அந்தந்த ஜீவாத்மாக்களுக்குன்னு சில சுவாவங்கள், சில குணநலன்களை பெருமாள் கொடுத்திருக்கான். அந்த ஜீவாத்மாக்களுக்குள்ளே உயர்ந்தவர்களான மானிட ஜீவாத்மாக்களுக்கு
சரணாகதி பண்ணக்கூடிய வாய்ப்பை கொடுத்திருக்கான். யானை சரணாகதி பண்ணிச்சு, அதுபோல ஹம்சம் சரணாகதி பண்ணிச்சு. இன்னும் எத்தனையோ ஜீவாத்மாக்கள் சரணாகதி பண்ணினால் பார்க்கிறோம். இங்கே ஆண்டாள் நாச்சியார் சரணாகதி தத்துவம் என்ற உயர்ந்த மார்க்கத்தை காட்டி எம்பெருமானுடைய திருவருளை பெறுவதற்கு சர்வ சுலபமான மார்க்கம் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ மார்க்கமே காட்டினார். முதல் பாசுரத்திலே மார்கழி திங்கள் மாசானாம் மார்க சீர்ஷாகம் என்று கண்ணன் பெருமான் சொன்னபடி மார்க சீர்ஷம், மார்க்கம்னா பாதைன்னு பார்த்தோம், சீரிஷம்னா சிறந்த பாதை. மார்க்க சீரிஷம்னா சிறந்த பாதையாக விளங்கக்கூடிய மாசம், சிறந்த பாதையை காட்டக்கூடிய மாசம்னு பேரு. அப்படிப்பட்ட மார்கழி மாசத்திலே ஆண்டாள் நாச்சியார் பாவை விரதம் என்ற ஒரு விரதத்தை மேற்கொண்டு 5 பாசுரங்கள், முதல் 5 பாசுரங்களிலே அந்த எம்பெருமானுடைய குண நலன்களை தெள்ள தெளிவாக காட்டி கொடுத்தார். பெருமாளுக்கு 5 நிலைகள்னு பார்த்தோம். பரம், வியூகம், விபவம், அந்தர்யாமி, அர்ச்சை. பரம் என்றால் நித்தியலோகமான பரமபதத்திலே இருக்கும் இருப்பு. அந்த பரமபதநாதனை முதல் பாசுரத்திலேயும் யூக வாசுதேவனாக சிருஷ்டி தத்துவத்தை பிரம்மாவிற்கு சொல்லி சிருஷ்டி காரணார்த்தமாக க்ஷீராத்தி லோகத்திலே சயனம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய பார்க்கடலில் பையத்துவின பரமன் என்ற பெருமானை, அந்த யூக வாசுதேவனை 2வது பாசுரத்திலே காட்டி கொடுத்தார். தர்ம சம்ஸ்தாபனார்த்தாயா சம்பவாமி யுகே யுகே என்று எம்பெருமான் தானே திருவாய் மலர்ந்தருளினபடி தர்ம சம்ஸ்தாபனார்த்தமாக எம்பெருமான் எடுத்த விபவ அவதாரங்களை 3வது பாசுரத்திலே காட்டினார். நீக்கமர நிறைந்திருக்கும் நிலையான அந்தர்யாமித்துவத்தை 4வது பாசுரத்திலே காட்டி கொடுத்தார். அடுத்தாற் போலே கண்கள் காண்பதற்கு எளியோனாக சர்வ சுலபனாக விளங்கக்கூடிய அச்சாமூர்த்தியை 5வது பாசுரத்திலே காட்டி கொடுத்தார். இப்படிப்பட்ட எம்பெருமானை நாம் சென்று அவனை அழைத்து பெற்று அவனுக்கு மங்களாசாசனம் பண்ண வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். சரி, பெருமாள் நிலைகளை சொல்லியாச்சு. அதுபோல குரு பரம்பரை, வாக்கிய குரு பரம்பரை, ஓம் அஸ்மத் குருபியோ நமக, அஸ்மது பரமகுருபியோ நமக, அஸ்மத் சர்வ குருபியோ நமக, அஸ்மத் சகல குருபியோ நமக என்று இந்த வாக்கிய குரு பரம்பரை உண்டோ இல்லையோ, அந்த குரு பரம்பராக்கிரமத்திலே நம்முடைய ஆச்சாரியர்கள் திருப்பாவைக்கு மிக உத்தமமான முறையிலே சுவாபதேச வியாக்கியானம் இட்டு அருளி உள்ளார்கள். அதுபோல 6வது பாசுரம் தொடங்கி 15வது பாசுரம் வரை 10 பாசுரங்கள். இந்த 10 பாசுரங்களிலே ஆழ்வார்களை அழைத்து அவர்கள் திருவடிகளின் துணை கொண்டு அவர்களை துணையாளர்களாக பற்றி பெருமாளை பெற முயற்சிக்கிறார்கள். பெருமாளை நேர பார்க்க முடியுமானா பார்க்க முடியுமே. அர்ஜுனன் நேர பார்த்தான், துரியோதனன் நேர பார்த்தான், அதுபோல பாண்டவர்கள் அத்தனை பேரும் நேர பார்த்தா. குருட்சேத்திர யுத்த கடத்திலே அத்தனை பேரும் பெருமாளை பார்த்தார்கள். ராமாவதாரத்திலே சக்கரவர்த்தி திருமகன் தசரதனுக்கு பிள்ளையாய் அவதாரம் பண்ணின பெருமாள், அந்த பெருமாளை வசிஷ்டர் பார்த்தார், விஸ்வாமித்திரர் பார்த்தார், எத்தனையோ மகரிஷிகள் பார்த்தார்கள். அயோத்தியா மாநகரத்து ஜனங்கள் பார்த்தார், ராவணனும் பார்த்தான். யார் யாருக்கெல்லாம் இவன் சர்வேஸ்வரன் என்ற ஞானம் கிடைச்சது, சக்கரவர்த்தி திருமகன் தன்னைத்தானே மனுஷன் ஆத்மானம் மானுஷம் மன்னின்னு தன்னைத்தானே சொல்லின்றாலும் அவன் தெய்வ நிலையை காட்டாமல் இருந்தால் கூட அவன் பரமாசுதேவன், அவன் சாட்சாத் சேத்பதியான எம்பெருமான் என்று கண்டவர்கள் வெகு சிலர். தசரத மகாராஜா பெருமாளுக்கு திருத்தகப்பனாராச்சே, அந்த திருத்தகப்பனாருக்கு கூட ராமனை தன் பிள்ளை என்று வாத்சல்யத்தோடு அபிமானத்தோடு பார்த்தானே தவிர இந்த ராமன் யாரு தெரியுமோ, சர்வேஸ்வரனாச்சே. இந்த சர்வேஸ்வரனே அடியேனுக்கு புத்திரனாய் அவதரித்துள்ளான்கிற ஞானம் தசரதனுக்கும் கிடைக்கிறது. ஏன்னா தண்டகாரண்யத்திலே ரிஷிகள் பண்ணின யஜ்ஞத்திற்கு அசுரர்கள் கேடு பண்ணினார்கள். விஸ்வாமித்திரர் தசரத மகாராஜா பார்க்க வரார். விஸ்வாமித்திரருக்கு தகுந்தபடி உபச்சாரங்களை பண்ணி அவருக்கு ஒரு ஆசனம் கொடுத்து கையை கூப்பிட்டு கேட்கிறார் தசரத மகாராஜா விஸ்வாமித்திரரை பார்த்து. மகரிஷி, இந்த அயோத்தியா மாநகரத்திலே தேவதையுடைய திருவடி பட்டதாலே இந்த அயோத்தியா பெருமை, இந்த அயோத்தியா மாநகரத்துக்கு மேன்மேலும் சிரேஷ்டங்கள் உண்டாயிருக்கு. தேவரியுடைய திருவடி ஸ்பர்ச பிரபாவம் அப்படி. தேவரீர் இங்கு வந்த காரணம் என்னவோ அடியேன் செய்ய சித்தமாக இருக்கிறேன்னு பணிவோடு வினயத்தோடு கேட்டார் தசரத மகாராஜா. மகரிஷி சொன்னார், மகாராஜா, தண்டகாரண்யத்தில் அசுரர்கள்
அசுரர்கள் பலர் இருக்கா. தாடகான்னு ஒரு ராட்சசி இருக்கா. இந்த அசுர கூட்டங்கள் யஜ்யங்கள் பண்ண விட மாட்டேங்கிறா, தபசுகள் பண்ண விட மாட்டேங்கிறா, தர்மம் பண்ண விட மாட்டேங்கிறா. தேவர்களும் முனிவர்களும் கஷ்டப்படுறான். எத்தனையோ பேரை கையை உடைச்சு விட்டான், காலை உடைச்சு விட்டான் அசுரன். எத்தனையோ பேர் பண்ணக்கூடிய யஜ்யங்களை பூரா அவர்கள் மூத்திரம் போய் அந்த அக்னி அணைச்சுட்டா. சில அசுரர்கள் யஜ்ய குண்டத்திலே மண்ணை போட்டு கல்லை போட்டு அந்த யாக அக்னியை அணைச்சுட்டா. சில அசுரர்கள் அங்க ஆங்காங்கு யஜ்யம் பண்ணக்கூடியவர்கள், யாகம் பண்ணக்கூடியவர்கள், தபசு பண்ணக்கூடியவர்களான தேவர்களுக்கு பலவிதமான கஷ்டங்களை கொடுத்துட்டு இருக்கா. இந்த லோகத்திலே தர்மம் தழைக்க வேண்டுமே ஆனால் தேவர்கள் தபசு பண்ணணும், முனிவர்கள் தபசு பண்ணணும். தர்மாத்மாக்கள் தர்மத்தை கடைபிடிக்கணும். அவரவர்களுக்கு விதித்த தர்மத்தை அந்தந்த மனுஷால் கடைபிடிக்கணும். அவரவர்களுக்கு விதிக்கப்பட்ட தர்மத்தை அந்தந்த ஆசிரமத்திலே உள்ளவர்கள் கடைபிடிக்க வேண்டும். அப்படி அவரவர்கள் தர்மத்தை அனுஷ்டானம் பண்ண முடியாமல் அசுரர்கள் தீங்கு பண்ணுகிறார்கள். அதற்கு நீதான் ரட்ச பண்ணணும் கேட்கிறார் விஸ்வாமித்திர மகரிஷி. தசரத மகாராஜா விஸ்வாமித்திரரை பார்த்து சேவிச்சு, சுவாமி மகரிஷி தன்யராணி, தங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நான் எத்தனை பட வீரர்களை வேணாலும் அனுப்புறேன், லட்சக்கணக்கான வீரர்களை அனுப்புறேன். அந்த அசுரர்களை பூண்டோடு அழித்து இந்த யஜ்ஞத்தை நடத்தி வைப்பதற்காக அடியேன் காத்துருக்கேன், சொல்லுங்க அழிச்சுடுறேன், வேற என்ன வேணும்னு கேட்டார் மகாராஜா. விஸ்வாமித்திரன் சொன்னான், மகாராஜா உம்முடைய லட்சக்கணக்கான படை வீரர்கள் தேவை கிடையாது, நீயும் வர வேண்டிய தேவை கிடையாது, உன் பிள்ளை ராமனை அனுப்பிச்சா போதும். ஏ சக்கரவர்த்தி, உன்னுடைய குமாரன், உன்னுடைய பிள்ளை, உன்னுடைய திருமகன் அனுப்பிச்சு வச்சா போரும். அந்த ராமபிரான், அந்த ராமச்சந்திரன் ஆகிய உங்களுடைய திருக்குமாரன் அசுரர்களை அழித்து இந்த யஜ்ஞத்தை காப்பாற்றக்கூடிய கடமை உடையவன் என்று சொன்னார் விஸ்வாமித்திர மகரிஷி. தசரதருக்கு அதிர்ச்சி, மயக்கம் போட்டு கீழ் விழுந்துட்டார். என்னது, என் பிள்ளையா? ராமனையா கேட்கிறேன்? ராமன் சின்ன குழந்தையாச்சே, இருட்டை பார்த்து பயப்படுவானே, இருட்டை பார்த்து பயப்படுவான், காட்டை பார்த்து பயப்படுவான், மிருகங்களை பார்த்தது கிடையாது, மிருகங்கள் சத்தத்தை கேட்டது கிடையாது, காட்டிலே உள்ள கொடிய மிருகங்களை பார்த்தா பயப்படுவானே, அவன் சின்ன குழந்தையாச்சே, அவனா இந்த யாகத்தை சம்ரட்சணம் பண்ண வல்லவன். அதனால மகரிஷி மன்னிச்சுக்கோங்க, அவன் சின்ன குழந்தை, இருட்டிலே தனியா இருக்க தெரியாது, தனியா தூங்க தெரியாது, அவனே இருட்டு, அவனே கரிய திருமேன், அவனே சாயல் சாம திருமேன், பச்சைமா மலை போல் மேனி அவனுக்கு. அந்த இருட்டு இந்த இருட்டை பார்த்து பயப்படுமோ? பக்தாத்மாக்கள் மனசிலே உள்ள அஜ்ஞானம் என்கிற இருட்டை போக்கக்கூடிய ஒரு உயர்ந்த பிரபாவம் உடையவன் சக்கரவர்த்தி திருமகன். அப்படிப்பட்ட பரபாசு தேவனை பார்த்து தன் பிள்ளை மயங்கி தசரத மகாராஜா சொன்னார், அவன் ரொம்ப சின்ன குழந்தை, பயப்படுவான், காட்டுக்கு வர பயப்படுவான், மிருகங்களை பார்த்து பயப்படுவான், கொடிய மிருகங்களை பார்த்து பயப்படுவான், இருட்டை பார்த்து பயப்படுவான். அதனால மகரிஷி கவலைப்படாதீங்க, அடியேன் சித்தமா இருக்கேன், அடியேன் வரேன், என்னுடைய படைகள் அத்தனை பேரையும் அழைச்சென்று வந்து அந்த அசுரரை அடியோடு அடித்து அந்த யஜ்ஞத்தை நீங்கள் தொடர்ந்து செய்வதற்கு அடியேன் கைக்கரியமட சித்தமா இருக்கேன் என்று வினயமா சொன்னார். மகரிஷி பார்த்தார், மகாராஜா நீர் வர வேண்டிய தேவை கிடையாது, உம்முடைய லட்சக்கணக்கான சைன்யம், படை வீரர்கள் இருக்கான சேனைகள், அந்த சேனைகள் வர வேண்டிய தேவை கிடையாது. அந்த அசுரர்களை அழிக்க தகுந்த வல்லமை உடையவன் சக்கரவர்த்தி திருமகன், உன்னுடைய திருமகன் ராமபிரான் மாத்திரமே, அவனுக்கு மாத்திரமே அந்த சக்தி உண்டு, அவனுக்கு மாத்திரமே அந்த சாமர்த்தியம் உண்டு. அதனால உன் பிள்ளைய அனுப்பு என்று விஸ்வாமித்திரர் கொஞ்சம் கம்பீரமான குரல்ல தசரத மகாராஜா கேட்கிறார். அதற்கு மேலே தசரத மகாராஜா மறுத்தா விஸ்வாமித்திரர் கோபம் வந்துடும். விஸ்வாமித்திரர் கோபக்காரர், விஸ்வாமித்திரர் கோபக்கார மகரிஷியாச்சு. அதனால தசரத மகாராஜாவுக்கு மறுத்து சொல்ல பயம், கண்ணீர் விடுறார், தவிக்கிறார், தடுமாறுறார். ராமனை கேட்டுட்டாரே, அது சின்ன குழந்தையாச்சு, அவன் இருட்டை பார்த்து பயப்படுவானே, அவனை போய் கேட்டுட்டாரு, என்ன பண்றதுன்னு தெரியல. குலகுரு வசிஷ்டரை பார்த்து சேவிச்சு கேட்கிறார். ஒவ்வொரு மகரிஷி உதவியும் நாடுறார் தசரத மகாராஜா. ஆனா எல்லாரும் சொல்லிட்டா, விஸ்வாமித்திர கோபக்காரர், நீ ராமனை அனுப்பிச்சு. சக்கரவர்த்தி ராமனை அனுப்புறதை தவிர வழி கிடையாது, அனுப்பிச்சிடும். அவர் கடும் கோபக்காரர், சாபம் போட்டுடுவார், அனுப்பிச்சிடும்.
அப்போ ராமலட்சுமணா சின்ன குழந்தைகள் 2 பேரும் அரண்மனை சபா மண்டபத்திலே பிரவேசிக்கிறார். அழகான யானை, இளம் யானை கன்று குட்டி போலே அந்த சக்கரவர்த்தி திருமகன் இருக்கான். அவன் பக்கத்திலே பளிங்கிலே பிறந்த பொம்மை மாதிரி பல இளைய பெருமாள் இருக்கார். 2 பேரும் வரா. இளைய பெருமாளுடைய பிரகாசம் சக்கரவர்த்தி திருமகன் மேல பட்டு சக்கரவர்த்தி திருமகனின் பிரகாசம் ஏற்பட்டதா, இல்ல சக்கரவர்த்தி திருமகனுடைய பிரகாசம் இளைய பெருமாளுக்கு இளைய பெருமாள் பிரகாசம் ஏற்பட்டதா என்று கண்டறியாதவன் 2 பேரும் தக 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 ஜொலிக்க. காரணம், பெருமாளும் இளைய பெருமாள் ஆச்சு, ஆதிசேஷன் ஆச்சு. ஜெகஸ்ரீடி காரியத்தின் போது இந்த ஆதிசேஷன் மடியில தான் பகவான் படுத்துட்டு இருந்தான். அந்த பகவானுடைய திருமேனி கந்தம் ஆதிசேஷன் மேல வரும், பகவானுடைய திருமேனி மனம் ஆதிசேஷன் மேல வரும். பகவானுடைய ஸ்வபாவம் ரட்சித்தல், அந்த ஸ்வபாவத்தை நடத்தி காட்ட வேண்டிய கடப்பாடு உடையவன் ஆதிசேஷன். பகவான் சௌந்தர்யமா இருப்பான், அழகுக்கு அழகு செய்யும் பெருமாள்னு பேர். அப்படி சௌந்தர்யமான பெருமாளை பார்த்து 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 ஒரு கண்ணால பார்க்கல, 2 கண்ணால பார்க்கல, 10 கண்கள் 5 சிரசோலி ஆதிசேஷனுக்கு தன் 10 திருக்கண்களால் பார்த்து 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 ஆனந்தமடைந்து அந்த அழக பூர்த்தியாக தன் மேலே சேர்த்து தேக்கி வச்சுட்டு இருக்கான் அந்த ஆதிசேஷன். பகவான் ஒரு பெரிய பிரகாசமான தீபம். அந்த பிரகாசத்துடைய ஒரு துளிய ஆதிசேஷன் ஆக்கிரமிச்சுட்டு இருக்கார். அந்த துளியே பிரகாசமா இருந்தா கோடி சூரியர்களுக்கு ஒப்பான பிரகாசமுடைய சக்கரவர்த்தி திருமுக மண்டலம் எவ்வளவு பிரகாசமா இருக்கும். சக்கரவர்த்தி திருமகன் ராமனும் லக்ஷ்மணனும் சபா மண்டபத்துக்கு வரா. விஸ்வாமித்திரர் பார்க்கிறார். 2 பேரும் விஸ்வாமித்திரர் முறைப்படி சேவிச்சு அவருக்கு உபச்சாரங்களை பண்ணி அவர் பக்கத்திலே கைகட்டி வாய்பொத்தி இருக்கிறார். விஸ்வாமித்திரர் சொல்றார், தசரதா உன் பிள்ளைகளை அனுப்பு, ராமன் வந்தா போரும். ராமனை விட்டு பிரியாமல் இருக்கக்கூடியவன் இளைய பெருமாள் லக்ஷ்மணன். அந்த ராமன் ஒருவனால் தான் தண்டகாரண்யத்திலே உள்ள அசுர கூட்டங்கள் அழிக்க முடியும். அந்த சாமர்த்தியம் அவனுக்கு மாத்திரம்தான் உண்டு, அவன் அனுப்பு. தசரதர் கதர்றார். மகரிஷி மன்னிச்சுக்கோங்க, சின்ன பையனாச்சே, சின்ன பிள்ளையாச்சே, அவன் பயப்படுவானே, இருட்டை பார்த்து பயப்படுவான், பெரிய மதம் பிடிச்ச யாரையை பார்த்து பயப்படுவான், கர்ச்சிக்க சிங்கத்தை பார்த்து பயப்பட போறான், சின்ன குழந்தை, அவனை தவிர எதை வேணாலும் கேட்பான், தயாரா இருக்கேன். விஸ்வாமித்திரர் கோபம் கொடுத்து, ஏ சக்கரவர்த்தி, நீ என்ன நினைச்சிருக்கீர்? நான் கேட்கறது ஒண்ணு, நீ சொல்றது ஒண்ணா இருக்க, என்ன நினைச்சிருக்கீர் என்று கொஞ்சம் துவனிய அதிகரிச்சு சப்தமா கேட்டார். தசரதுக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ, என் சின்ன குழந்தையா செய்வன், பயப்படுவான் என்று பதறார். விஸ்வாமித்திரன் எழுந்திருக்கிறார். அகம் வேத்மி மகாத்மானம். ஏ தசரதா, ராமன் என் பிள்ளை, என் பிள்ளை, என் பிள்ளை, உன் பிள்ளையா நடக்கே. அந்த ராமன் யாரு தெரியுமா? அந்த ராமன் யார் தெரியுமோ? அகம் வேத்மி மகாத்மானம் ராமம். அந்த ராமன் சாட்சாத் ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் என்று சொல்ல புகுந்தான் விஸ்வாமித்திரன். அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் அப்படின்னு ஆரம்பிச்சார், சொல்ல புகுந்தார். ராமம் தர்ம சனாதனம் சொல்ல நினைச்சார். விஸ்வாமித்ரா, என் பிள்ளை, என் பிள்ளை, என் பிள்ளை, உன்னுடைய பிள்ளையா நினைச்சு மயங்கிறியேப்பா. அந்த ராமன் யாரு தெரியுமோ? எதற்காக அவதாரம் பண்ணியிருக்கான் தெரியுமோ? அவருடைய அவதார காரணத்தை பற்றி உனக்கு தெரியுமா என்று எழுந்திருந்தார். கமண்டலத்தோட கம்பீரமா நிற்கிறார். அந்த மண்டபமே நடுங்கிறது. விஸ்வாமித்திரர் கோபம் தான் கேட்கவா வேண்டும்? மண்டபம் நடுங்கிறது. இந்த ராமன் ஓடி போய் தசரதனுக்கு பின்னாடி கையை கூப்பிட்டு நிற்கிறான். தசரதா, இந்த ராமனை யாரும் நினைச்ச, நீ உன் பிள்ளைன்னு நினைச்சியேப்பா. என்னுடைய பிள்ளை, என்னுடைய பிள்ளை, என்னுடைய பிள்ளை மயங்கி கிடக்கிய இந்த ராமன் யாரு தெரியுமோ? அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் தர்ம சனாதனன். சாட்சாத் பகவான் ஸ்ரீமன் நாராயணனே ராமன் அவதாரம் பண்ணியிருந்தான், உனக்கு பிள்ளையா பிறந்திருக்கான் என்று சொல்ல வாயெடுத்தார். இந்த சக்கரவர்த்தி திருமகன் தசரதைக்கு பின்னால் போய் நிற்கிறார். அந்த சின்ன குழந்தை நின்று அஞ்சலி பண்ணிட்டு விஸ்வாமித்திரரை பார்த்து அஞ்சலி பண்றார். மகரிஷி, என்னை காமிச்சு கொடுத்துறாதியும், நான் யாருன்னு காமிச்சு கொடுத்துறாதியும்,
நான் ஸ்ரீயப்பதி என்ற ரகசியத்தை இவர்களிடத்திலே காட்டிக் கொடுத்து விடாதேயும் என்று கையை கூப்பி விஸ்வாமித்திர மகரிஷியை பார்த்து, ஹே மகரிஷி, நான் யார் என்பதை காண்பித்து கொடுத்துடாதையும் என்று செய்கையாக பிரார்த்திச்சார். அகம் வேத்தி மகாத்மானம் ராமம் தர்ம சனாதனன் சாட்சாத் சர்வதனான தர்ம சாட்சாத் சனாதன தர்மத்தின் சொரூபம். சாட்சாத் தர்ம சனாதனனே ராமன், சாட்சாத் ஸ்ரீயப்பதியே ராமன். தர்மத்தை சம்ரட்சணம் பண்ணுவதற்காக அவதரித்த ஸ்ரீயப்பதி ஸ்ரீமன் நாராயணனே ராமன் பரம்பொருள் என்று காட்ட துணிந்தான் விஸ்வாமித்திரன். அப்போ பெருமாள் கையை கூப்பிடார், என்னை காமிச்சு கொடுத்துடாதே, என்னை காட்டி கொடுத்துடாதே. ராமம் தர்ம சனாதனன் என்று சொல்ல புகுந்த விஸ்வாமித்திரர் ராமருடைய நிலைமையை பார்த்தார். அடாடா, இந்த பிள்ளை சாட்சாத் பரவாசுதேவனாச்சே, ராமச்சந்திரமூர்த்தி சாட்சாத் எம்பெருமானாச்சே, தன்னை காமிச்சு கொடுத்துடாதே கெஞ்சரானே. சரி, பகவானே நம்மகிட்ட கேட்டுட்டார், நம்ம காமிச்சு கொடுத்துடப்படாதுன்னு சொல்லி அகம் வேத்தி மகாத்மானம் ராமம் தர்ம சனாதனன் என்று சொல்ல புகுந்த விஸ்வாமித்திர மகரிஷி, ஏ தசரதா, என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளை ராமன், என் பிள்ளை ராமன் மயங்கிறியப்பா. அந்த ராமன் யாரு தெரியுமோ? அகம் வேத்தி நான் அறிவேன், அகம் வேத்தி அகம் வேத்தி நான் அறிவேன், அகம் வேத்தி மகாத்மானம். நம்மளாம் ஜீவாத்மாக்கள், அல்ப ஜீவாத்மாக்கள். தபசு பண்ணினா கொஞ்சம் பெரிய தபோ மகிமை மிக்கவான்னு சொல்லுவா. பரமாத்மா எம்பெருமானத்தான். கோடான் கோடி ஜீவாத்மாக்கள் ஒரே ஒரு பரமாத்மா. அகம் வேத்தி மகாத்மானம் ராமம் தர்ம சனாதனன் என்று சொல்ல போது விஸ்வாமித்திரன் வார்த்தை மாற்றிட்டான். ராமம் சத்திய பராக்கிரமன். சத்திய பராக்கிரமன் ராமன் யாரு தெரியுமா? சத்திய பராக்கிரமன், சொல் தவறாதவன், தான் சொன்ன சொல்லை காப்பாற்றி கொடுக்கக்கூடிய திடம் உள்ளவன், தான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றி கொடுக்கக்கூடிய விசேஷமான பலம் உள்ளவன் அவன் ஒருவனே என்று சொல்லி அகம் வேத் மகாத்மானம். அகம் நான், வேத்மி அறிவேன், நான் அறிவேன். யாரை பற்றி? ராமம் ராமனாகிய சனாதன தர்மம் என்று சொல்ல புகுந்த விஸ்வாமித்திரன் அகம் வேத் மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம்னு முடிச்சார். அப்பாடா, பெருமாளுக்கு உயிர் வந்தது. இவன் பரவாசுதேவன் சொல்லிட போறானே, காட்டி கொடுத்துட போறானே, அஞ்சலி பண்ணி என்னை நான் இன்னாரன் காட்டி கொடுத்து விடாதீங்கள் கெஞ்சினான் அந்த பரமன். அப்படி எம்பெருமானை எம்பெருமானாக பார்க்காமல் தன் பிள்ளையா பார்த்தான் தசரதன். பிள்ளை பார். ஆனால் திருவாய்ப்பாடி உள்ள யாதவர்களும் யாதவ பெண்களும் கோபால சிறுவர்களும் சிறுமதி வாய்ப்பாடி செல்வ சிறுமியர்களும் கண்ணன் பெருமானை தன் குழந்தையாக பார்த்தார்கள். சுவார்ச்சிதம் தேவதேவேசம் புத்திரவல் லாலனம் மயா. பகவானை பகவானா பார்த்தால் அவனுக்கும் நமக்கும் உண்டான தூரம் ஜாஸ்தி ஆயிடும். பகவானை நம்முடைய குழந்தையா பார்த்தா அவனுக்கும் நமக்கும் உண்டான இடைவெளி இருக்கவே இருக்காது. இடைவெளியே இருக்காது. என் பிள்ளை வானமாமலைக்காரா சொல்லுவா, தாயார் எங்காத்து பொண்ணு, பெருமாள் வந்தவர். தாயார் எங்காத்து பொண்ணு, இந்த ஊருக்கு ராணி, எங்காத்து பொண்ணு ஸ்ரீவரமங்கை, பெருமாள் வந்தவர். ஸ்ரீரங்கத்துக்காரா சொல்லுவா, எங்க ரங்கன் எங்க ரங்கன் எங்க ரங்கன். HRMC எல்லாம் தள்ளி நிற்கணும், எங்க ரங்கன். திருவல்லிக்கேணிக்காரா சொல்லுவா, சென்னையில் உள்ள அத்தனை ஜனங்களும் பக்கத்திலே நெல்லூர் உட்பட அத்தனை ஜனங்களும் போய் பெருமாள் பார்த்தசாரதியை சேவிக்க போவார். ஒரு சில தினங்கள் அந்த மீசை இல்லாமல் பெருமாள் சேவை சாதிப்பார். பார்த்தசாரதி எம்பெருமானுக்கு திருக்கார்த்தியை கொடுங்கி திருமேனிக்கு தைலக்காப்பு சாத்தியிருப்பார், தர சேர்த்துடுவார். மூலவரை சேவிக்க முடியாது. எம்பெருமானார் திருமாளியில் அந்த தைலம் தயார் பண்ணி சமர்ப்பிக்கப்படுகிறது. எம்பெருமான் அனுகிரகப்படி திருவாரி திருநகரி பெருமாளுக்கு தைலம் சமர்ப்பிக்கப்படுகிறது. எம்பெருமானார் அனுகிரகப்படி சீர்காழி தாடாள பெருமாளுக்கு அதுபோல விசேஷமான தைலம் தயார் பண்ணி சமர்ப்பிக்கப்படுகிறது. திருக்குழந்தை ஆறாவமுதனுக்கு அதுபோல விசேஷமான தைலம் தயார் பண்ணி சமர்ப்பிக்கப்படுகிறது. அது எம்பெருமானார் நியமனம். பிரபஞ்சம் பூரா எம்பெருமானுக்கு சொத்து, எம்பெருமானாரோட சொத்து. அப்ப பிரபஞ்சம் பூரா யாருக்கு சொத்து? எம்பெருமானாருடைய சொத்து. எம்பெருமானார் நியமனப்படி நடந்தது.
அந்த பார்த்தசாரதி சேவிக்கிறதுக்கு அத்தனை பேரும் வந்து திருவல்லிக்கேணி எந்தை தந்தை தம்மானை திருவல்லிக்கேணி கண்டேனே 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 இப்பதான் பார்த்திருப்பான். பெருமாள் அப்பதான் பார்த்துட்டு வருவா, திருப்பி ஓடி போய் பார்க்க போவா. பார்த்தசாரதி மேல அவ்வளவு ஈடுபாடு, ஆச்சரியம், காதல், பிரியம். பக்திக்கு மேல பிரியம், பக்திக்கு மேல காதல், பக்திக்கு மேல வாத்சல்யம் மிகுந்ததான ஒரு அன்பு. எங்க பார்த்தசாரதி, எங்க பார்த்தசாரதி பார்க்கிறவனே ஒரு விதேசத்தில் ஆச்சாரிய கடாட்சத்தாலே பல திவ்யக்ஷேத்திரங்களிலே ஜீர்ணோத்தாரண கைங்கரியம் பண்ணக்கூடிய வாய்ப்பை அருளப்பெற்ற தாசனுக்கு எல்லா திவ்யக்ஷேத்திரத்து எம்பெருமான்களும் பிள்ளைகள். எந்த திவ்ய தேசத்திலே பெருமாளுக்கு என்ன தேவை என்று ஆச்சாரியன் ஆக்கியம் பண்றாரோ அங்க போய் அந்த கைங்கரியத்தை பண்ணி வைக்க வேண்டிய கடைசி வேலைக்காரன் அடியே. அப்போ அந்தந்த திவ்ய தேசத்து எம்பெருமான் நமக்கு பந்து, ஆத்ம பந்து. எங்க எம்பெருமான், எங்க பார்த்தசாரதி, எங்க ரங்கன் சொல்லுவா. திருக்கண்ணபுரம் போனா எங்க சௌரி பெருமாள் பா, நம்மளை தள்ளி நல்லுவா. சுவாமி வந்தீரா, சேவிச்சீரா, தள்ளி நல்லம் எங்க பெருமாள். அதுபோல அந்தந்த ஊர், அந்தந்த கைங்கரியவரால், அந்தந்த கஷேத்திர வாசிகள் அந்தந்த பெருமாளை தங்கள் குடும்பத்திலே ஒருவனாக, தங்கள் குடும்பத்தின் முதல்வனாக அந்த பெருமாளை அவ்வளவு அபிமானமா கொண்டாடுவார். ஆழ்வார் திருநகைகள் ஆதிநாத பெருமாளை கூட தள்ளி வச்சிருவா, எங்க ஆழ்வார்னு சொல்லுவா. நம்ம ஆழ்வார்னு சொல்லுவான், நம் ஆழ்வார். அவ எங்க ஆழ்வாரும் நம்மளை தள்ளி நின்றுவா. ஆதி பெருமாள் அப்புறம்தான், முதல்ல இவர் தான் வேத பெருமாள் தான், அப்புறம் தான் ஆதி பெருமாளை வாழ்க்கை. திருநகரிக்கார எங்க ஆழ்வார்பா, திருமங்கை ஆழ்வார் கம்பீரமா இருப்பார். உரைகழித்த வாழையத்த விழிமடந்தை மாதர் மேல் உருக வைத்த மரமொழித்த உலகளந்த நம்பி மேல் நம்ம பாடலாம். சுவாமி இந்த பாட்டெல்லாம் நீங்க தள்ளி வச்சுக்கோங்க, எங்க ஆழ்வார் தள்ளி நின்றோம்னு சொல்லுவா. நம்ம 10 அடி தள்ளி நிற்கிறோம். அப்படி ஒரு அபிமானம். அந்த அபிமானத்தினால்தான் அந்தந்த எம்பெருமான்கள் இன்னைக்கும் நல்லா இருக்கா. தேவர்களாலும் முனிவர்களாலும் கொண்டாடப்பட்ட பெருமாள், ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் செய்யப்பட்ட பெருமாள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தி ஏற்பட்ட அச்சா திருமேனிகள், 60 திருமேனிகள் என்று ரட்சிக்கப்படுகிறார்கள் என்றால் அரசாங்கத்தாலே ரட்சிக்கப்படவில்லை. அந்தந்த திவ்ய கஷேத்திரத்து வாசிகளான ஸ்ரீவைத்தவர்கள், அந்த ஸ்ரீவைத்தவர்களை காட்டில் அந்த ஒரு பொம்மநாட்டியன் ஆண்டாள் கோஷ்டியினர் எங்க பெருமாள், எங்க பெருமாள், எங்க பெருமாள். அந்த அபிமானத்தினால்தான் அந்தந்த பெருமாள், அந்தந்த திவ்ய கஷேத்திரத்து எம்பெருமான்கள் காப்பாற்றப்படுகிறார்கள். அரசாங்கத்திலே இந்த பெருமாள் எல்லாம் காப்பாற்ற முடியாதுன்னு எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு போய் லாக்கர்ல வச்சிடுவா. அது சிவக்ஷேத்திரமா இருந்தாலும் விஷ்ணு கஷேத்திரமா இருந்தாலும் உலோக திருமேனி பாதுகாப்பு அறைன்னு சொல்லி வச்சிருவா. அதை பாதுகாக்கிறதுக்கு தான் அந்த துறை இருக்கு. பாதுகாக்க முடியலன்னா அப்படி ஒரு துறை தேவை கிடையாது. உலோக திருமேனி பாதுகாப்பு, பிரபஞ்சத்தையே பாதுகாக்கக்கூடிய பெருமாள். அவரை நீர் பாதுகாக்க முடியாது, அந்தந்த ஊர் பக்தாள் பாதுகாப்பா, அந்தந்த ஊர் கைங்கரியவரால் பாதுகாப்பா. கடைக்கோடியில ஒருத்தன் இருப்பான், அவன் எங்க பெருமாள் அப்படின்பா. திருமங்கை ஆழ்வார் கம்பீரமா வருவார். திருநாகூர் திவ்யதேச மங்களாசாசனத்திற்கு வேடுபரிக்கு வருவார். ஒரு உற்சவத்துக்கு வருவார். அங்க ஸ்ரீபாதம் எழுந்தருள பண்ணக்கூடியவர்கள் எங்க ஆழ்வார். சுவாமி தள்ளி போங்க, எங்க ஆழ்வார்பா, பக்கத்துல இருக்க முடியாது, நம்ம ஓடி போயிடணும். அதை காட்டிலும் கொண்டாட்டம் அழகருக்கு. திருவாரிலும் அழகருக்கு குடும்பம் ஜாஸ்தி, அநேகம் பேர் குலதெய்வம். சுவாமி என்ன பேசுறீர்? அவர் யாருன்னா கண்ணழகர், எங்க வீட்டுல பிறந்தவர். அந்த சாமி எங்க சாமி, தள்ளி போங்க, நீங்க இங்க இருக்கப்படாது, தள்ளி போங்க, நம்மளை விரட்டுவா. அவ்வளவு அபிமானம். அந்தந்த திவ்ய கஷேத்திரத்து வாசிகளின் அபிமானத்தால்தான் பெருமாள் இன்றளவும் காப்பாற்றப்படுகிறார்கள். அதுபோல திருவாய்ப்பாடி பெண் பிள்ளைகள், திருவாய்ப்பாடி சிறுவர்கள், திருவாய்ப்பாடி கோபாலகர்கள், திருவாய்ப்பாடி கோபிகள் அத்தனை பேருக்கும் வீட்டோடு ஊரோடு நாட்டோடு ஒரே சட்ட பிள்ளை கண்ணன பெருமான். சரி, இந்த மனுஷனுக்கு மட்டுமா பிள்ளையா இருந்தா அந்த மாடுகளுக்கும் அவன் தான் பிள்ளை. அந்த மாடுகளுக்கு அவன் தான் பிள்ளை. அந்த மாடுகளும் கண்ணனை தன் குழந்தையா பார்ப்பா. ஹம்சபட்சிகள் தன் குஞ்சா பார்ப்பா. மரம் செடி கொடிகள் தன் குழந்தையா பார்ப்பா. அப்படி ஒரு அபிமானம் கிருஷ்ணாவதாரத்திலே. இப்படிப்பட்ட பேரபிமானத்தை கோடானு கோடி பக்தாத்மாக்களின், கோடானு கோடி ஜீவாத்மாக்களின் பேரத்தை பெற்று திகழ்ந்தார் கிருஷ்ணாவதாரத்திலே. அதனாலதான் பெருமாளுக்கு கிருஷ்ணாவதாரம் பண்ண மாட்டேனா, கிருஷ்ணாவதாரம் மற்றொரு முறை கண்ணனா பிறக்க மாட்டேனா, மற்றொரு முறை கண்ணனா பிறக்க மாட்டேனான்னு ஒரு தாபம், ஒரு ஆசை ஏற்பட்டது. அதைத்தான் ஆண்டாள் நாச்சியார்
ஆயர்குலத்தில் தோன்றும் அணிவிளக்கை என்று காட்டி கொடுத்தார் பெருமாள் திருவுள்ளத்தை. 5 பாசுரங்களாலே எம்பெருமானுடைய ஸ்திதியை 5 நிலைகளை காட்டி ஸ்ரீ வைஷ்ணவ தர்மமாகிய பஞ்சசம்ஸ்கார தத்துவத்தை சொல்லி அடுத்தாற் போல எம்பெருமானை நமக்கு காட்டிக் கொடுத்தவர்களான முன்னோர்கள் ஆழ்வார்கள். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் முதலானவர்கள் முதலாழ்வார்கள். அடுத்தாற் போல திருமழிசை ஆழ்வார், குலசேகர பெருமாள், நம்மாழ்வார், பெரிய ஆழ்வார், தொண்டரடி பொடிகள், திருப்பான ஆழ்வார், மதுரகர்கள், நம் கலியன், நாச்சியார், இப்படி ஆழ்வார்கள் 12. பொய்கையார், பூதத்தார், பேயார், புகழ்மழிசை ஐயன், அருள்மாறன், சேரன், துய பட்டநாதன், அன்பர்தால், தூளி, நற்பாளன், நன்கலியன் என்று சொல்லி அவர்களோடு மதுரகவிகளையும் ஆண்டாளையும் சேர்த்து 12. துவாதச நாமாக்கள், அந்த துவாதச நாமாக்கள் அதுபோல 12 ஆழ்வார்கள். ஆழ்வார்கள் 10 பேரை சொல்லி அதுல தேவமச்சரியேன் குருகூர் நம்பியேன் நம்மாழ்வாரை சொல்லும் போதே நம்மாழ்வாருடைய திருவடி நிலைகளுக்கு கீழே திருவடி நிலையாக விளங்கக்கூடியவரான மதுரகவிகளை சேர்த்து இதோடு பெரியாழ்வாருடைய பெண் பிள்ளையும் சேர்த்து 12 பேர். நம்முடைய ஆச்சாரியர்கள் புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயிலில் வெள்ள விடிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் பிள்ளாய் எழுந்திராய் கைமுறை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கடிய காலோச்சி வெள்ளத்து அறையில் துயில் அமர்ந்த வித்தினை உள்ளத்தை கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி 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 என்ற பேரரும் உள்ளம்போது குளிர்த்து என்று தொடங்கி 6வது பாசுரம் முதல் 15வது பாசுரம் வரை ஆழ்வார்கள் 10 பேரை அழைத்து அவர்கள் திருவடிகளை பற்றி அவர்களை துணையாளர்களாக கொண்டு எம்பெருமானை பெற முயற்சிக்கிறார்கள் என்று காட்டி கொடுத்துள்ளார்கள். முன்னோர் முடிந்த முறை திருப்பாவை பெண்கள் சீர்வரும் வாய்ப்பாடில் 5 லட்சம் குறிப்பெண்கள் இருந்தாலாம். யாதவ குலம் உலகம் பூரா ஒரு காலத்துல இருந்திருக்காங்க. இன்னைக்கு பாரத தேசம் எடுத்துட்டா பாரத நாட்டிலே ஆசேத் ஹிமாச்சல பர்யந்தம் சேதுக்கரை தொடங்கி ஹிமபர்வதம் வரை 28% யாதவாக இருக்கா. அதிகப்படியான மெஜாரிட்டி அவதான் 28%. அதுபோல மொரீஷியஸ் மாரீச்ச வனம்னு பேரு, மாரீச்சர் ஓடி போய் ஒளிஞ்சிட்ட இடம் மாரீச்ச வனம், இன்னைக்கு மொரீஷியஸ் அப்படிங்கிறார். அந்த மொரீஷியஸ் நாட்டு ஆதி குடிமக்கள் யாதவர்கள். ஆஸ்திரேலியா தேசத்துக்கு ஆதி குடிமக்கள் யாதவர்கள், மாடு மேய்க்கக்கூடியவா கோபாலகர்கள் பேர். அப்ப ஆர்ஜின் பூரா ஒன்னாத்தான் இருந்திருக்கு. பாரத தேசம்லாம் ஒன்னா இருந்திருக்கு ஒரு காலத்திலே. அப்புறம் சுனாமி மாதிரி ஒரு கடல் கொந்தளிச்சு ஆங்காங்கு சின்ன சின்ன தேசமா பிரிஞ்சு போச்சு. இன்னைக்கும் நம்ம தரை வழியாக மலேசியா சிங்கப்பூர் வரைக்கும் போனோம், தரை வழியா போனோம். இங்க இருந்து கல்கத்தா போய் பர்மா போய் அப்படியே போகலாம், தரை வழி பாதை இருக்கு. அதுபோல ஆஸ்திரேலியா பர்யந்தம் பாரத தேசமா இருந்திருக்கு. பழைய காலத்துல காவியங்கள் பழைய கால கிரந்தங்களை பார்த்தா பாரத தேசத்துல எல்லைன்னு சொல்லும் போது விகசித பத்மாகார மண்டலே பாரத தேசேன்னு சொல்லுவோம். விகசித மலர்ந்த, விகசித பத்ம ஆகார மண்டல, பத்மம்னா தாமரை, விகசிதனா மலர்ந்த, மலர்ந்த தாமரை மலரை போலே இந்த பாரத தேசம் இருந்திருக்கு. கிழக்கு மேற்காக 1860 யோஜனை தூரம் இருந்திருக்கு. ஒரு யோஜனைங்கிறது 7.25 மைல், கணக்கு பண்ணி பாருங்க. கிழக்கு மேற்காக 1860 யோஜனை தூரம், தெற்கு வடக்காக 960 யோஜனை தூரம் இருந்திருக்கு. ஒரு யோஜனைங்கிறது 7.25 மைல். அப்ப கிட்டத்தட்ட 7.25 மைல் 960 யோஜனை. ஒரு யோஜனைக்கு 7.25 மைல் 960. அப்ப 7000 மைல் தெற்கு வடக்கா இருந்திருக்கு. டெல்லின்னு சொல்றோம் 2200 கிலோமீட்டர். ஒரு கிலோமீட்டர் அரைக்கா மைல், கிட்டத்தட்ட 1400 மைல் டெல்லி. 7000 மைல் இருந்திருக்கு பாரத தேசம் தெற்கு வடக்கா. கிழக்கு மேற்காக 1860 இருந்திருக்கு. ஆஸ்திரேலியா பர்யந்தம் மலர்ந்து நிறைந்த தாமரை குப்பத்தை போல பாரத தேசம் இருந்திருக்கு. விகசித பத்ம ஆகார மண்டலே பாரத தேசே அப்படிங்கிற ஆதாரம் சொல்றது. விகசிதம்னா மலர்ந்த, பத்மம்னா தாமரை, மலர்ந்து விரிந்த தாமரை, தாமரை போல பாரத தேசம்.
அதனாலதான் தாமரைக்கு என்னைக்கும் தாழ்ச்சி வராது. தாயார் தாமரை புஷ்பத்திலே இருக்கா. பத்மப்பிரியே பத்மினி பத்மஹஸ்தே பத்மாலயே பத்மதளாய சாட்சி அப்படிங்கிறாங்க வேதத்திலே. பத்ம தாமரை விகசித பத்ம ஆகாரம் உள்ளது. மலர்ந்து விரிந்த தாமரை போல அகன்ற பாரத தேசம் இருந்திருக்கு. ஆப்கானிஸ்தான் பாரத தேசத்தை சேர்ந்தது. காந்தார தேசம் தானே காந்தகார்னு சொல்றோம். பாரத தேசத்தோடு தானே இருந்திருக்கு. இன்னைக்கு உள்ள அந்த அரேபியா கண்ட்ரி கூட பாரத தேசத்தோடு சேர்ந்து இருந்திருக்கு. ஆஸ்திரேலியா ஆயன்றால் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் ஸ்திரமாக வாசம் பண்ணின இடம் ஸ்திர ஆலயம். ஸ்திர ஆலயம் ஆஸ்திரேலியா அப்படின்ட்டா. அகன்று விரிந்த பாரதம். அப்போ இந்த பெரிய பிரம்மாண்டமான பாரத தேசமா இருந்திருக்கு. ஆதி குடிமக்கள் யாதவாளா இருந்திருக்கா. மொரிஷியஸ்ல யாதவாள் பறவை நாச்சியார் அப்படின்னு ஆண்டாள் தான் குலதெய்வம். அடியேன் பிரத்யக்ஷ பெருமானார் ஸ்ரீ 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 சின்னஜிய சுவாமியோடு ஒரு வார காலம் மொரிஷியஸ் தேசத்துக்கு போயிட்டு வந்தோம். அங்க பூர்த்தியா பழைய காலத்து கோவில், கிட்டத்தட்ட 1800 வருஷத்துக்கு முன்பு உள்ள கோவில் இருக்கு. அங்க சங்கச்சக்கர முத்திரை இருக்கு, கம்சமுத்திரை இருக்கு, பத்மமுத்திரை தெரியறது, பழைய கருங்கல் மண்டபங்கள்லாம் இருக்கு. பறவை நாச்சியார் என்று சொல்லி நீலோத்பலம் ஆண்டாள் நாச்சியார் திருக்கரத்திலே வைத்துக் கொண்டுள்ள புஷ்பத்துக்கு தாமரை பூ கிடையாது, நீலோத்பலம்னு பேர். அந்த நீலோத்பலம் புஷ்பம் கிளியோட இருக்கா, அதுக்கு பறவை நாச்சியார்னு பேர். மதுரை மீனாட்சி கொண்டை வேற மாதிரி இருக்கும், கிரீட மாதிரி இருக்கும். ஆண்டாள் நாச்சியார் கொண்டை இடைச்சி கொண்டைன்னு சொல்லுவா. ஆட்சி கொண்டை, ஆய்ச்சி கொண்டை. ஆயன் என்றால் இடையன், ஆய்ச்சி என்றால் இடைச்சி. ஆயன்கிற பதம் உயர்ந்த பதம். இடைச்சி கொண்டைன்னு சொல்லுவா. அப்படி முடியோடு சேர்ந்து கொண்டையா இருக்கும். கோணல் கொண்டை. அந்த கொண்டையில வகுடு இருக்கும். அங்கே சந்திரப்படவை சூரியப்படை சுற்றி எல்லாம் சாத்திட்டு இருப்பார். அப்போ சில காலங்களுக்கு முன்னாடி வரை பாரத தேசத்திலே நவராத்திரி சமயத்திலே குழந்தைகளுக்கு அந்த ஆண்டாள் வேஷம் போட்டுடுவார். இப்போ மெட்ராஸ்லே ஸ்ரீரங்கத்திலே எல்லாம் அந்த சம்பிரதாயம் இருக்கு. பெண் குழந்தைகளுக்கு அழகா பின்னி விட்டு குஞ்சலை வச்சு பின்னி விட்டு ஆண்டாள் மாதிரி வேஷம் போட்டு விடுவா, கிருஷ்ணன் மாதிரி வேஷம் போட்டுடுவா. அந்த கொண்டையை அந்த முடியே எடுத்து கொண்டையாக்குவா. அது ஆண்டாள் கொண்டை, இடைச்சி கொண்டைன்னு அள்ளி முடிஞ்ச கொண்டை, வாரி முடிஞ்ச கொண்டைன்னு சொல்லுவா. அப்படி அந்த கொண்டையோடு நெத்தியில ஊர்த்த ரேகை திலகத்தோடு அங்க நிறைய கோவில்கள் பறவை நாச்சியார்னு சொல்றாங்க அங்க. அப்போ நம்முடைய ஆண்டாள் நாச்சியாரும் அங்க இருந்திருக்காரு தெரியும். அதுபோல வியட்நாம்ல ராமாயண காவியம் இருக்கு. ராமாயணத்தை பத்தின பல ஆயிரம் வருஷங்கள் முற்பட்ட ஆதாரங்கள் வியட்நாம்ல இருக்கு. ஒரு ஏர்போர்ட்ல ராமாயணம் பூர்த்தியாக ஒரு ஏர்போர்ட்ல செதுக்கி இருக்கா கல்லுலன்னு பார்க்கிறோம். அந்நிய மதத்தை சேர்ந்தவாரா இருந்தா கூட ராமாயணத்துக்கு உயர்ந்த கௌரவம் கொடுக்கிறார். அடியில் சில காலங்களுக்கு முன்பு துபாய்ங்கிற நாட்டுக்கு ஒரு பெரியவர் அழைச்சு போயிருந்தேன். அங்கே ஒரு பெரியவர் மற்றொரு நண்பர் அந்த தேசத்து ராஜாவுடைய வம்சத்தை சேர்ந்தவர். அவர்கள் அடிய இடத்திலே பேசிட்டே வரும்போது அவர் வீட்டு பூஜை ரூம்ல பூஜை உண்டு. அந்த பூஜை ரூம்ல ஒரு பெட்டி வச்சிருக்கா. அந்த பெட்டிக்கு வெள்ளி பிடி போட்டிருக்கா. அந்த பெட்டியை ஒரு ஆசனத்தை வச்சு ஒரு பச்சை துணியால போத்துவா. அதுக்குள்ளே பூஜை பண்ணக்கூடிய ஒரு புஸ்தகம். அது என்ன புஸ்தகம்னு பார்த்தா ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம், ஸ்ரீராமாயணம். ஸ்ரீமத் வால்மீகி பகவான் எழுதியதான ஸ்ரீராமாயணத்தை தான் பல பேரும் பூஜை பண்றாங்க. அப்போ அவர்கள் மதம் மாறினால் கூட சம்பிரதாயத்தை மாத்திக்கலையே. சரி, நீங்க பச்சை வஸ்திரம் போத்துறேன்னு கேட்டோம். எங்கள் தெய்வம் பச்சையா இருக்கார். ஆதிகாவியமான வால்மீகி ராமாயணத்தை சொல்ற ராமன் பச்சையான திரும்பின் ராமர் கலர் பச்சைன்னு சொல்றாள். இன்னைக்கு பொம்மநாட்டிய புடவை இருக்கும்போது ராமர் கலர் பச்சை, ராமருடைய நிறம் அவளுக்கு. நடுவிலே நம்முடைய பிரச்சாரகர்கள் சரியா பிரச்சாரம் பண்ணல. மதமாற்றங்கள் ஏற்பட்டது, சம்பிரதாய மாற்றங்கள் ஏற்பட்டது. இன்னைக்கு பார்க்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவத்துக்குள்ள எத்தனை பேர் சம்பிரதாயத்தை துரோகம் பண்ணிட்டு இருக்கா. எத்தனை திவ்ய தேசத்து பெருமாள் திருச்செவிகள் அருளிச்செயல் விழாதபடி பெருமாளுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கான்னு பார்க்கிறோம். அது மாதிரி பல பேர் தோஷம் பண்ணா. அதனால அவர்களுக்கு தர்மம் நம்முடைய தர்மத்திலிருந்து விட்டுட்டு போயிட்டா. அந்நிய தேசத்து மன்னர்கள் வலுக்கட்டாயமாக மதமாற்றம் பண்ணினார்கள், அடிச்சு உதச்சு மதமாற்றம் பண்ணினார்கள்னு பார்க்கிறோம். கஜரி முகமது, கோரி முகமது, மாலிகாஃபோ 12,000 பேரை வெட்டி கொன்று ஸ்ரீரங்கத்திலே கொள்ளிடம் பேர்
12,000 பேரை வெட்டி கொன்று அந்த கொள்ளிடத்திலே போட்டா நம்பெருமாளை திருட வந்தவர்களான விளைச்சர்கள்னு பார்க்கிறோம். 12,000 முடிதிருத்திய பன்றியாடுவான் வேட்டை கழகம். சரித்திரம் மாறாது. நீ சரித்திரத்தை அழிக்க பார்க்கலாம். அந்த சரித்திரத்தை ஒருத்தன் அழிச்சா 100 பேர் சொல்ல தயாரா இருப்பா. 12,000 பேர் பாகவதோத்தவர்கள் உயிரை கொடுத்து நம்பெருமாளை காப்பாத்திருக்கான்னு தெரியுது. அந்த 12,000 பேர் வம்சம்தானே இன்னைக்கு இருக்கும். ஒரு தகப்பன் இருக்கான், அவனுக்கு 4 பிள்ளைகள், அந்த 4 பிள்ளைகளுக்கு 4 பிள்ளைகள், அவனுக்கு 4 பிள்ளைகள், பெருகி 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 பார்த்தா கிட்டத்தட்ட 10 தலைமுறையில 2,000 பேர் இருப்பான். அப்ப 600 வருஷங்களுக்கு முன் 12,000 பேர் இருந்தானாக்க, அப்ப அந்த 12,000 பேருக்கு இன்னைக்கு 2,000 பெருக்கம் போட்டு பாருங்க. ஆக பாரத தேசத்திலே தென் தமிழ்நாடு மட்டுமில்லாமல் தென்னிந்தியா பூர்த்தியா உள்ள வாழ்க்கை முன்னோர்கள் அந்த 12,000 பேர் தானே. அந்த முன்னோர்கள் தன் உயிரை கொடுத்து நம்பெருமாளை காப்பாத்திருக்கா, தியாகம் பண்ணியிருக்கான்னு தெரியாது. அது தியாக வரலாறு. அதுபோல பிரபஞ்சம் பூர்த்தியாக நம்முடைய சனாதன தர்மம் தான் இருந்திருக்குன்னு தெரியுது. கபிலாரண்யம் தான் இன்னைக்கு கலிபோர்னியான்னு சொல்றாங்க. ஒரு தேசமும் பாரத தேசத்தோட சேர்ந்து இருந்திருக்கு. ஆக அகண்ட பாரதம் அகண்ட பாரதம் அகண்ட பாரதம் ரொம்ப சீக்கிரம் மீண்டும் அப்படி ஆகிடும். இன்னைக்கு அந்நிய தேசத்தை சேர்ந்தவர்கள் கூட நம்முடைய பாரத தேசத்தை தெய்வீகமான தேசமா பார்க்கிறாங்க. அந்த அபுதாபிங்கிற நாட்டுல ஹிந்து கோவில் அவர்கள் ராமாயண பாராயணம் பண்றாளே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. துபாயில ஹிந்து கோவில் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இன்னும் எத்தனையோ அந்நிய தேசங்கள்ல ஹிந்து கோவில் கட்டுறா, ராமனைத்தான் பிரதானமா கொண்டாடுறாங்க. சக்கரவர்த்தி திருமகன் வாழ்ந்து காட்டியவர். அகம் மானுஷம் மன்னியே ஆத்மானம் மானுஷம் மன்னியே, நான் மனுஷன் நான் மனுஷன் நான் மனுஷன் பெருமாள் தன்னைத்தானே மனுஷா காட்டிட்டா கூட அந்த தர்மமே வடிவானவன் ராமன். ராமன் தர்ம சனாதனன், தர்மஸ்வரூபன், தர்மமே வடிவானவன். ராமோ தர்மவான் விக்கிரகா, தர்மமே வடிவானவன், தர்ம சனாதனன் ராமன். அந்த தர்மத்தை அத்தனை பேரும் கொண்டாடுறாளே. தாயார் தகப்பனாரிடத்திலே பிள்ளை எப்படி இருக்கிறது என்பது காட்டின உதாரண புருஷன். மனைவியிடத்திலே கணவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், சகோதரர்களிடத்திலே சகோதரன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தேசம் பிரஜைகள் தேசம் நாட்டு மக்களிடத்திலே ராஜா எப்படி நடந்து கொள்ள வேண்டும், விருந்தாளிகளிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், யார் யாரிடத்திலே எப்படி எப்படி கௌரவம் பண்ணி அவர்களுக்கு எப்படி எப்படி மரியாதை பண்ணி எப்படி எப்படி எல்லாம் அவர்களை அனுசரித்து ஆட்சி பண்ண வேண்டும் என்று எல்லா விஷயங்களிலும் தர்மம் மறவாமல் உதாரண புருஷனாக திகழ்ந்தவன் சக்கரவர்த்தி திருமகன். அப்படி இந்த சம்பிரதாயம் விசேஷமான சம்பிரதாயம். இங்கே திருப்பாவை பெண்கள் 5 லட்சம் பேர் இருந்திருக்கா. இந்த தலைவியானவள் தன்னுடைய தோழிகளை அழைத்துக் கொண்டு 5 லட்சம் குடிப்பெண்களில் ஒரு பெண் பிள்ளையை கூட விட்டுடாமல் ஒவ்வொரு வீட்டிற்கா போய் அவர்களை தூக்கத்தில் இருந்தவர்களை உணர்த்தி எழுப்பி அழைத்து எல்லோரும் சேர்ந்து போய் எம்பெருமானை பெற முயற்சிப்பதாக இந்த திருப்பாவை போக்கு அமைஞ்சிருக்கு. இந்த பாவை விரதத்தின் ஒரு தத்துவம் அப்படி அமைஞ்சிருக்கு. சில பேர் கண்ணனம் பெருமானோடு விளையாடிய களைப்பால தூங்குறா. சில பேர் கண்ணனை பெறாத துக்கத்தாலே களைச்சு போய் தூங்குறா. சில பேர் கண்ணனோடு கூடியாடி மகிழ்ந்து அந்த மயக்கம் தெளியாமல் உறங்குவது போல மயங்கி கிடக்காம். லோகத்திலே எத்தனை பேர் உறங்குறார். லோகத்துல பார்க்கிறோம். அஜ்ஞானிகள் அப்படின்னா அஜ்ஞானிங்கிற தூக்கத்துல இருக்கா. நம் முதுகுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியல, நம் முகத்துக்கு முன்னாடி எவ்வளவு இருக்கோ அது மட்டும்தான் தெரியும். அவ்வளவுதான் நமக்கு ஞானம். பின்னாடி அஜ்ஞானங்கிற தூக்கம், மறைவு, இருட்டு. அந்த இருட்டை போக்குறதுக்காகத்தான் பகவானும் தானும் ஒரு இருட்டு வர்ணத்தில் வந்தார். ஒரு தோழியை எழுப்புறார். புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோவில் வெள்ளவெளி செங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் அழைக்கிறார். அங்க உள்ளே படுத்துட்டு இருந்த பெண் சொல்றா, நீங்க நடுநிசையில வந்துட்டே, பாதராத்திரி வந்துட்டே, இன்னும் உதயம் வருவதற்கு அடையாளமே தெரியலையே, நீங்க தூக்கம் இல்லாமல் நினைக்கிறேன். உங்களுக்கு கண்ணனை பிரிஞ்ச துக்கத்தாலே தூக்கம் போயிடுச்சு. உங்களுக்கு தான் தூக்கம் போச்சுன்னா கூட என் தூக்கத்தை கெடுக்க வரையிலே, விடுதலுக்கு இன்னும் வெகு நேரம் உள்ளதே என்று கேட்க அழைக்க வந்த பெண்கள் புள்ளும் சிலம்பினகான். பறவைகள் எல்லாம் அதிகாரத்தால் சப்தம் எழுப்பும் இல்லையோ, பறவைகள் அதிகாரத்தில் சப்தம் எழுப்பும், கிச்சு 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 சப்தம் எழுப்பும். அந்த பறவைகள் சிலம்பின 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 சிலம்புதல் அதுக்குள்ள பேசிப்பா, அவள் பேசிப்பா. சிலம்புதல் பேர், கூவுதல். மயில் கத்தினா மயில் அகலும்னு சொல்லுவாள். அகல்தல், அகவுதல், மயில் அகவுதல், கோழி கூவுதல்.
கோழி கூவென்னுமால் சிங்கம் கர்ஜித்தல். அத கூட அழகா சொன்னார் தமிழிலே. மூறி நிமிர்ந்து முழங்கி சிங்க கர்ச்சனை முழங்குதல்னு சொல்லுவார் தமிழ் இலக்கிய. அதைத்தான் ஆண்டாள் நாச்சியார் மூறி நிமிர்ந்து முழங்கின்னு காட்டுறார். கோயில் வெள்ளை விழிசங்கின் பேர் அரவம் கேட்டிலையோ. ஏ தோழிகளே, நீங்கள்லாம் தூக்கம் இல்லாமல் சலச்சலத்தலன்னு பேசிட்டு வரேன். உங்கள் சப்தம் கேட்டு பறவைகளுக்கு தூக்கம் போயிடுத்து, அதனால பறவைகள் சப்தம் எழுப்புகின்றன. அதை புல்லும் சிலம்பினேன் நீங்க அடையாளம் காட்ட. அது விடுதற்கு அடையாளம் இல்லை, வேறு ஏதாவது அடையாளம் இருந்தால் சொல்லுங்கள் என்று கேட்க அழைக்க வந்த பெண்கள் சொல்றா, புல் அரையன் கோயிலின் வெள்ளை விழி சங்கி. புல் என்றால் பறவை. பொதுவா பறவைன்னு சொன்னா கருடனை குறிக்கும், மிருகம்னு சொன்னா சிங்கத்தை குறிக்கும், விருட்சம்னு சொன்னா அரச மரத்தை குறிக்கும். பறவைன்னு சொல்லியாச்சுன்னா பட்சி அப்படின்னா இலக்கணம், சமஸ்கிருத இலக்கணம் வார்த்தை பட்சி கருடனை குறிக்கும். புல் அரையன் கருடனுக்கு சுவாமியானவன். புல் அரையன் கோயில் பறவைகள். புல் அரையன்னா பறவைகளுக்கு தலைவன் சொல்லலாம். அரையன்னா தலைவன், ராஜா. புல் அரையன் பக்ஷிராஜன். புல் அரையன் கோ, அந்த பக்ஷிராஜனுக்கு கோ. பக்ஷிராஜனுக்கு சுவாமி யாரு? ஸ்ரீமன் நாராயணன் தானே. புல் அரையன் கோவில் தேவப்பெருமாள் சன்னதி. கோவில்னு சொன்னா திருவரங்கத்தை குறிக்கும். திருமலைன்னு சொன்னா திருமலை திருப்பதியை நம்முடைய பெரியவர்கள் மிக கௌரவமான சம்பிரதாயமாக காட்டி கொடுத்துள்ளார்கள். பெருமாள் கோவில்னு சொன்னா காஞ்சிபுரம் தேவப்பெருமாள். விசேஷமாக தேவப்பெருமாள்னு சொல்லியிருக்கா. ஏன்னா தேவர்கள் ஒரு பக்கம் இருப்பா, அசுரர்கள் ஒரு பக்கம் இருப்பாள். தேவப்பெருமாள் தேவாதி தேவர்களுக்கெல்லாம் தலைவனான பெருமாள் தேவப்பெருமாள். உயர்வன உயரன உடையவன் எவனவன் மயர்வன மதிரனம் அருளினன் எவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் துயர் ஆறு சுடர் அடி தொழுதிய என் மனனே என்று நம்மாழ்வாரால் காட்டப்பட்ட பெருமாள். தானே தோன்றிய பெருமாள், பிரம்மா யாகத்திலே தோன்றிய பெருமாள் தேவப்பெருமாள். அருள் வரதர்னு பேர். வரந்தரும் பெருமாள் வரத பெருமாள். புல் அரையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ. அந்தந்த கஷேத்திரங்களிலே உள்ள எம்பெருமான் சன்னதிகளிலே அதிகாலை திருப்பள்ளி எழுச்சி நித்திய திருவாராதனம் துவங்குவதற்காக சங்க துவனி பண்றாளே விழிசங்கு. விழித்தல்னா அழைத்தல் அர்த்தம். இன்னைக்கு மலையாளத்தில் சுத்த தமிழ் விழி. அவனை விழி, அவன் விழிச்சான் அப்படின்பான். விழித்தல்னா அழைத்தல். வெள்ளை விழிசங்கு தூய மனத்தோடு அழைத்தல் என்று ஒரு பொருள். வெள்ளை விழிசங்கு சங்கு சுட்டாலும் சங்கு வெள்ளவளே நெருப்புல ஒரு சுட்டா கூட அந்த வெண்மை நிறம் மாறாது. வெள்ளை விழிசங்கு வளைந்த அழகிய வலம்புரி சங்கு. வெள்ளை விழி சங்கின் பேரழகு கேட்கலையே. வெள்ளை உள்ளத்தோடு தூய உள்ளத்தோடு அழைக்கக்கூடிய சங்கம். சங்கம்னா கோஷ்டி. தூய உள்ளத்தோடு அழைக்கக்கூடிய கோஷ்டியினர் உன் வீட்டு வாசலுக்கு வந்துள்ளார்களே, அந்த அரவம் கேட்கலையா? பேரரவம் கேட்கலையா? விழிசங்கின் பேரரவம் கேட்கலையா? வெள்ளை விழிசங்கம் பேரவம் உன் காதுகளிலே விழவில்லையான்னு கேட்கிறார். அரவம் பேரரவம் விழி சங்கின் பேரரவம் வெள்ளை விழிசங்கின் பேரரவம். கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம். புல் அரையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம். புல் என்றால் பறவை, புல் அரையன் என்றால் பறவைகளுக்கு தலைவனான கருடன். புல் அரையன் கோ என்றால் பறவைகளுக்கு தலைவனான கருடனுக்கு சுவாமி. புல்லரையன் கோயில் என்றால் பறவைகளுக்கு கருடனான சுவாமி தேவப்பெருமாளின் கோவில் பெருமாள் கோவில். வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ. பெருமாள் கோவிலிலே நித்திய கைங்கரியம் பண்ண புகுந்தவர்களான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அந்த கோவிலுக்கு தங்களுடைய கைங்கரியத்தை செய்வதற்காக கிளம்பி உள்ளார்களே, அவர்களை அழைப்பதற்காக சங்கத்வனி பண்ணுகிறார்களே, அது உன் காதுகளிலே விழவில்லையான்னு கேட்கிறார். வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்கிறையோ பிள்ளாய். நீ சின்ன குழந்தை மாதிரி தூங்குறியம்மா, உன் காதுகள்ல விழுந்து கூட அந்த சப்தம் துவனி விழுந்து கூட நீ அதை அனாயாசமாக அனாதரிக்கின்றாய். கேட்டும் கேட்காதவளைப் போல கிடக்கின்றாயோ பிள்ளாய், எழுந்திராய். அந்த பெண் பிள்ளை சொன்னாலாம்,
சரி, கோவிலிலே அவர்கள் தங்கள் கைங்கரியத்தை பார்க்கிறதுக்கு செல்வதற்காக அழைக்கக்கூடிய சங்கத்வனின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தை வைத்துக் கொண்டு நான் விடுதலுக்கு அடையாளமாக கொள்ள மாட்டேன், வேறு ஏதேனும் அடையாளம் இருந்தால் சொல்லுங்க என்று உள்ளே படுத்துகின்ற பொன் கேட்கிறார். அதற்கு அழைக்க புகுந்த பெண்கள், பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு. ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி, பேய்முலை நஞ்சுண்டு. கள்ளச்சகடம் கலக்கழிய காலோய்ச்சி வெள்ளத்து அறையில் துயில வந்த வித்தினை உள்ளத்துக் கொண்டு. பூதனைங்கிற ஒரு அரக்கி ராட்சச பெண் அழகிய பெண்ணை போல மாறு வேஷத்துல வந்து கண்ணனுக்கு முளைப்பால் கொடுப்பதை போல விஷத்தை கொடுத்தாளே என்று அச்சப்படக்கூடிய விஷயத்திலே நடந்த ஒரு கிருஷ்ணாவதாரத்திலே நடந்த வைபவத்தை சொல்லி, பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய சரி, அந்த அரக்கி பூதனை என்பவள் குழந்தைக்கு தன்னுடைய ஸ்தனங்கள், தன்னுடைய திவ்ய ஸ்தனத்திலிருந்து பால் கொடுப்பதை போல் விஷத்தை கொடுத்தாளே, அந்த விஷயத்தை சொல்லி அந்த எம்பெருமானிடத்திலே போய் அவனை அழைப்போம் என்று அதிர்ச்சிகரமான விஷயத்தை சொல்லி இந்த பெண் பிள்ளை எழுப்ப முயற்சி பண்றார். அந்த பெண் பிள்ளை சொன்னார், அந்த மாய பெண்ணாக வந்தவளைத்தான் அவன் சம்ஹாரம் பண்ணிட்டான், அந்த பேய்முலை நஞ்சுண்டு அந்த நஞ்சோடு அவள் உயிரை உண்டு விட்டானே, அதற்கென்ன இப்போ என்று அவள் பதில் சொன்னாளாம். சரி, அவளால் பெரியவளா வந்தான். யசோதையம்மா வீட்டு வேலை பார்க்கிறார், யமுனா நதியில தீர்த்தம் எடுத்துட்டு வர போனா, குழந்தைக்கு காவலாக பாதுகாவலாக ஒரு சகடத்தை வச்சா, அந்த சகடத்துக்குள்ளே ஒரு அசுரன் ஆவிர்வவிச்சான், அது தெரியுமோ என்று மற்றொரு அச்சப்பட தகுந்த ஒரு வைபவத்தை சொல்ல, அந்த உள்ளே இருந்த சொன்னாலாம், அந்த சகடத்தை தான் ஒரே கால் ஒரே உதையில உதஞ்சு அந்த சகடத்திலே ஆவிர்வவித்திருந்த அசுரனை சம்ஹாரம் பண்ணிட்டானே, அதுக்கு என்ன இப்போ என்று அவள் சமாதானம் சொன்னாள். கள்ளச்சகடம் கலக்கழிய கால் ஊச்சி. சரி, இந்த அதிர்ச்சிகரமான செய்தி சொல்லி அவளை எழுப்ப முடியாது, நல்ல விஷயமா சொல்லுவோம் என்று சொல்லி, வெள்ளத்து அரவில் துயில் அமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் வெள்ளை எழுந்து ஹரி 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 என்ன பேரலும் உள்ளம் புகுந்து குளிர்ந்து. வெள்ளத்து அரவு க்ஷீராப்திலோகத்திலே பள்ளி கொண்டிருக்கக்கூடியவனான யூக வாசுதேவன் சிருஷ்டி தத்துவத்தை பிரம்மாவிற்கு சொல்லி, அந்த பிரம்மா மூலமாக சிருஷ்டி காரியங்களை பண்ணி சிவபெருமானை படைத்து, அந்த சங்கரன் மூலமாக சம்ஹார காரியங்களை பண்ணி சகல காரியங்களுக்கும் நிர்வாககனான எம்பெருமான் வெள்ளத்து அறையில் துயிலவர் வித்து அந்த எம்பெருமான் பள்ளி கொண்டிருக்கிறானே, அந்த எம்பெருமானை தங்கள் ஹிருதயத்திலே வைத்துக் கொண்டவர், பிரதிஷ்டை பண்ணி வைத்துக் கொண்டவர்களான கைங்கரியவர்கள் வெள்ளத்து அறையில் துயில் அமர்ந்த வித்தினை உள்ளத்துக் கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து, அந்த முனிவர்கள் யோகிகள் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவர்கள், அந்த எம்பெருமானை நினைத்து 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 தன்னுடைய ஹிருதயத்திலே பிரதிஷ்டை பண்ணி வைத்துக் கொண்டு யோகாபியாசம் பண்ணக்கூடியவர்களான தத்துவ ஞானிகள், அவர்கள் எல்லோரும் காலை அனுஷ்டானங்கள் செய்வதற்காக ஹரி 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 என்று சொல்லிக்கொண்டே எழுந்திருக்கிறாளே, இது உதயத்திற்கு அடையாளம் இல்லையோ என்று எழுப்ப வந்தவர்கள் கேட்க, வெள்ளத்து அருள் தீர வந்த வித்தினை உள்ளத்து கொண்டும் முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி 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 என்ற பேர் அரவம். ஒருவர் சொன்னா சின்ன சப்தம்னு சொல்லலாம், 10 பேர் சொன்னா சப்தம்னு சொல்லலாம், அரவம் சொல்லலாம், பேரரவம் எல்லோரும் சேர்ந்து ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணுகிறார்களே, ஹரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்து என்று இந்த நாம சங்கீர்த்தனம் உன் உள்ளத்திலே புகுந்து உன்னை உணர்த்தவில்லையா என்று கேட்க, அந்த பெண் பிள்ளையும் இவர்கள் பேசிய வைபவங்களை கேட்டு ஆனந்தமடைந்தார். இந்த பாசுரத்தாலே அழைக்கப்படக்கூடியவர் முதலாழ்வாரிலே முதல்வரான பொய்கையாழ்வார். பொய்கையார், பூதத்தார், கேயார், இவர்கள் 3 பேரும் முதலாழ்வார்கள். முதலாழ்வார்கள் அவதரித்த திவ்யதேசம் பெருமாள் கோவில் எனப்படுகின்றதான காஞ்சிபுரம். அதனாலே புள்ளும் சிலம்பினகான் புல் அரையன் கோயில் என்று பெருமாள் கோவிலை சொல்லி, முதலாழ்வார்களின் முதல்வரான பொய்கையாழ்வாரின் திருவடி துணை கொண்டு இவர்கள் மற்ற பெண் பிள்ளைகளை அழைத்து இந்த திருப்பாவை என்னும் திவ்யகரமான பகவத் விஷய நோன்பை மேற்கொள்ள இவர்கள் எத்தனிக்கிறார்கள் என்று சொல்லி, இந்த பாசுரத்துடைய
மிக சுருக்கமான அர்த்தத்தை பார்த்தோம். அடுத்த பாசுரம் 7வது பாசுரம். கீசு கீசு என்று எங்கும் ஆனை சாத்தல் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெண்ணே காசு பிறப்பும் கலகலப்ப கைவேர்த்து வாசல் அருப்புழல் ஆய்ச்சியர் மத்தினார் ஓசைப்படுத்த கைரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேரோரம் என்று ஒரு பெண் பிள்ளையை அழைக்கிறார். இந்த பாசுரத்தாலே அழைக்கப்படக்கூடிய பெண் பிள்ளை பேயாழ்வாரை போன்றவர். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், அப்புறம்தான பேயாழ்வார். ஆனால் முதல் பாசுரத்தை பொய்கை ஆழ்வாரை அழைத்து, அதாவது புள்ளும் சிறம்பினகான் புள்ளரையன் கோயிலில் வெள்ளை விழிசெங்கில் பேரரும் கேட்டிலையோ என்ற பாசுரத்தாலே பொய்கை ஆழ்வாரை அழைத்து, அடுத்தாற் போல கீசு கீசு என்று எங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவன் கேட்டிலையோ பேய்ப்பெண்ணே என்ற பாசுரத்தாலே பேயாழ்வாரை அழைத்து, கீழ்வானம் பாசுரத்தாலே பூதத்தாழ்வாரை அழைக்க புகுகிறார்கள். இன்னைக்கு பாசுரத்திலே கீசு கீசு என்று எங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசிய சிரமம் கேட்டிலையோ பேய்ப்பெண்ணே என்று ஒரு தோழியின் வீட்டு வாசலிலே புகுந்து இவர்கள் பாடுகிறார்கள். ஏ தோழி எழுந்திரு, ஏ தோழி எழுந்திரு, நான் எல்லோரும் சேர்ந்து சர்வேஸ்வரனான கண்ணனம் பெருமானை போய் அழைத்து கொண்டு இந்த நோன்பிற்கு, இந்த விரதத்திற்கு அவனை தலைவனாக கொண்டு உலகம் வாழ்வதற்காக நாம் ஒரு சங்கல்பம் பண்ணிருக்கோமே, இந்த பாவை மகோத்சவத்தை நடத்தி வைப்பதற்காக எழுந்திருப்பாயாக என்று அழைக்கிறார்கள். உள்ளே படுத்துக் கொண்டிருந்த பெண், நீங்கள் நடுநிசையிலே வந்து விட்டீர், அர்த்தராத்திரியிலே வந்து விட்டீர்கள், விடுதலுக்கு அடையாளம் இருந்தால் சொல்லுங்கள் என்று சொல்ல அழைக்க வந்து என்று சொன்னார்கள். கீசு 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 என்று எங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம். ஆனைச்சாத்தன் ஒரு பறவை, பரத்வாஜ பக்ஷின்னு சொல்லுவார். அந்த பறவை கீச்சு 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 கீச்சுன்னு கத்தும், கீச்சு 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 அப்படி சத்தம் எழுப்பும். அந்த சப்தமே ஒரு ரம்யமா இருக்கும். அது தொடர்ந்து அந்த சப்தம் எழுப்பினாக்க கேசவா கேசவா கேசவான்னு சொல்வதை போல இருக்குவாம். கீச்சு கீசு கீசு என்று எங்கும் ஆனைச்சாத்தன் கீசு கீசுன்னு பரத்வாஜே அது ஒரு காதுகள் விடலையான்னு கேட்கலாம். ஏதோ ஒரு வெற்றி 2 வெற்றி நீங்கள் எல்லாரும் சேர்ந்து வந்த உடனே உங்களுடைய பேச்சின் பெரிய எழுந்திருந்து தூக்கம் தொலைஞ்சு போயிருக்கும். அந்த தூக்கத்தை எழுந்த வெற்றி கத்திட்டு இருக்குமே தவிர விடுதலுக்கு இது அடையாளம் இல்லைன்னு சொன்னாலாம். எழுப்ப வந்த பெண்கள் சொன்னா கீசு கீசு என்று எங்கும் ஆனைச்சாத்தன். எல்லா இடத்திலேயும் இந்த திருவாய்ப்பாடி முழுக்க உள்ள தோட்டங்கள், எங்க பார்த்தாலும் தோட்டங்கள், தோட்டத்துக்குள்ள வீடு. இப்ப பார்க்கிறோம், வீட்டுக்குள்ள தோட்டம் இருக்கு, தோட்டத்தை பூரா அழிச்சா, மரத்தை பூரா வெட்டினா, காட்டை பூரா அழிச்சா, கரையை பூரா உடைச்சா. அப்ப ஆத்துடைய கரையை உடைச்சாச்சுன்னா ஆறு எங்க போகும்? வீட்டுக்குள்ள வரும். ஏரிகளை உடைச்சாச்சு, ஏரிகளை வீடு கட்டியாச்சுன்னா அந்த ஜனம் என்ன பண்ணும்? என் இடத்துல நீ இருக்க, உன் இடத்துல நான் இருக்கேன், அவ்வளவுதானே. ஆக நம்ம ஆக்கிரமிச்சோம், அது நம்ம ஆக்கிரமிச்சிருந்தது. அதுபோல காடுகளை அழிச்சா இன்னைக்கு இயற்கை பொய்த்து போயிடுத்து. இன்னைக்கு வீடுகள்ல பார்த்தா வீட்டுக்குள்ள காடு. அதுபோல அந்த காலத்துல திருவாய்ப்பாடி யாதவர்கள் வீடு எப்படி இருக்குன்னு தெரியுமோ? 10 ஏக்கர். அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், 10 ஏக்கர் பெரிய தோட்டமா இருக்கும். தோட்டத்துக்குள்ள ஒரு பெரிய தடாகம் இருக்கும், அதற்குள்ள கோசாலை இருக்கும், ஆயிரம் கூட்டமா மாடு இருக்கும். ஒரு மாடு 2 மாடு கிடையாது, ஒரு பசு 2 பசு கிடையாது, கற்றுக்கறவை கணங்கள் பல கலந்து கூட்டமாக பசுக்களை செல்வமாக உடையவர்கள், எருமைகளை செல்வமாக உடையவர்கள் யாதவர்கள், யானை கூட்டங்களை செல்வமாக உடையவர்கள் யாதவர்கள். இத்தனை யானை கூட்டம், இத்தனை எருமமாட்டு கூட்டம், இத்தனை பசு கூட்டம் இருக்கோ இல்லையோ, கனைத்து இளம் கட்சி எருமை கன்றுக்கிறங்கன்னு சொல்றாளோ இல்லையோ, அதனால எருமைகளும் அவர்களுக்கு செல்வம் தான், பசுக்களும் செல்வம் தான், யானைகளும் செல்வம் தான், குதிரைகளும் செல்வம் தான். இப்படி கால்நடைகளை கூட்டமாக வளர்த்தா. அப்ப ஒரு வீட்டுல ஒரு 1000 பசுமாடுன்னு வச்சுப்போம், 1000 எரும மாடுன்னு வச்சுப்போம், 1000 யானைன்னு வச்சுப்போம், 1000 குதிரைகள் இருக்குன்னு வச்சுப்போம், கம்சபட்சிகள் மயில் அதெல்லாம் தனி. ஆக கிட்டத்தட்ட 5000 பிராணிகள் நிக்கணும்னா குறைஞ்சது 25 ஏக்கர் இருக்கும் இன்னைக்கு அடக்குது. அப்ப 25 ஏக்கர், அதுக்கு தகுந்த குடிக்க வேண்டிய தண்ணி இருக்கும் இல்லையோ, அந்த பசுமாடுகளை அந்த யானைகளை குளிப்பாட்ட வேண்டுமே, அதற்கு ஒரு தடாகம் இருக்கும், அதற்கு ஒரு குளம் இருக்கும், குளிப்பதற்கு ஒரு குளம் இருக்கும், குடிப்பதற்கு ஒரு குளம் இருக்கும். ஆக ஹைஜீனிக்கா இருந்திருக்கா அந்த காலத்துல. அதனாலதான் யாதவர்கள் யமுனை கரைக்கு போகும்போது ஒரு பானை, அதற்கு மேலே ஒரு பானை, அதற்கு மேலே ஒரு பானை, அதற்கு மேலே ஒரு பானை, 5 பானை 7 பானை ஜலம் எடுத்துட்டு வருவாளாம். கீழே ஒரு பானை, அதற்கு மேல ஒரு பானை, அதற்கு மேல ஒரு பானை. ஒரு பெரிய பானையா கொண்டு வரப்படாதோ? வண்டி மாடுகள் நிறைய உண்டு, 4 சக்கரம் போட்ட ரதம்
உண்டு. ஏன்னா மாடு தீவனம் எல்லாம் போடுறா. நிறைய காடு மாடுகள் இருக்கொள்ளியோ, காலங்கன்று கண்ணன், நிறைய காடு மாடுகள் இருக்கொள்ளியோ, வண்டி மாட்டுல ஜலம் கொண்டு வரலாமே. அப்படி அல்ல, ஒரு பெரிய பாத்திரத்தை கொண்டு வரலாமே. எதற்காக 7 பாத்திரம் வச்சுப்பாருனாக்க, அவர்கள் ஞானத்திலே சிறந்தவர்கள், மடி ஆச்சாரத்திலே சிறந்தவனா இருந்தானா. ரொம்ப ஹைஜீனிக்கா இருந்திருக்கு. ஆச்சாரம்ங்கிறது வேற என்ன, ஹைஜீனிக் தானே. எச்சல் பண்ணப்படாதுங்கிறோம். என்ன காரணம்? வாயில கையை விட்டு பார்த்தா நாடுறது. பசுமாட்டு கண்ணுக்குட்டி வாயில கையை விட்டு பாருங்க, நாராது. யானை வாயில கண்ணி விட்டு பாருங்க, நாராது. பசுமாட்டு எச்சில் நாராது, யானை எச்சில் நாராது, மனுஷன் எச்சில் துர்நாற்றமா இருக்கும். அதுபோல அது ஒரு விஷயம். அப்படி இருக்கட்டும். அப்போ ஒரு பானை, பெரிய பானை, அது தளிகை பண்ண, அதற்கு மேல ஒரு பானை, அது கை கால் சுத்தி பண்ணிக்கிறதுக்கு, அதற்கு மேல ஒரு பானை, அதற்கு மேல ஒரு பானை, இப்படி யமுனையில ஜலம் கொண்டு போவாளாம். இந்த பானையில உள்ள ஜலம் இந்த காரியத்துக்கு மட்டுமே பயன்படுத்துவார்கள், அந்த பானை இந்த காரியத்துக்கு மட்டுமே பயன்படுத்துவார்கள். வீட்டுல பெரிய தடாகம் இருக்கு, பெரிய பெரிய தடாகங்கள் உண்டு, பெரிய பெரிய குளங்கள் உண்டு, பெரிய பெரிய வாவி உண்டு. திருப்பாவையில பார்க்க போறோம். இருந்தாலும் நதி ஜலத்துக்கு இணை யமுனா நதி ஜலந்தானே தூய பெருநீர் யமுனையாச்சே. எம்பெருமான் திருவடி ஸ்பர்சத்தானே தூய பெருநீர் யமுனையாச்சே. அந்த ஜலத்தை அப்படி எடுத்துட்டு போவாங்க. அதுபோல இங்கே இவர்கள் வீட்டிலே கீசு என்று எங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசினேன். ஏ தோழி, உன் பெரிய தோட்டத்துக்கு நடுவுல உன் வீடு இருக்கே, இங்க நிறைய மரங்கள் இருக்கு, நிறைய விருட்சங்கள் இருக்கு, நிறைய செடி கொடிகள் இருக்கு. அந்த ஸ்தாவரங்களிலே வசிக்கக்கூடியவைகளான பரத்வாஜ பட்சிகள் கீச்சு 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 என்று எங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சு அரவம். சின்ன குரலா இருந்தா மெல்லிய குரல்னு சொல்லலாம், கொஞ்சம் பெருசா இருந்தா சப்தம்னு சொல்லலாம், ரொம்ப ரொம்ப பெருசா இருந்தா அரவம். அதுவும் எப்படி பேரரவம் கேட்டிலையோ பெய்ப்பண்ணேன்னு அழைக்கிறான். நாங்கள் இவ்வளவு பாடுறோம், நீ உணர்ச்சி இல்லாமல் காதுல படாத மாதிரி நாங்கள் இவளை எழுப்புறோம். நீ எழுந்திருந்தும் பேய் மாதிரி அப்படி நிஷ்டையா இருக்கியம்மா, பெய்ப்பண்ணேன்னு அழைக்கிறான். காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாசனருங்குழலாய்ச்சிய மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்கிறையோ கீசு என்றெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேச்சரவம் கேட்கிறையோ பெய்ப்பண்ணே அப்படின்னா சரி. இந்த பரத்வாஜ பட்சிகள், இந்த பட்சிகள் எல்லாம் சத்தம் போடுறது, அந்த பட்சிகளுக்கெல்லாம் உங்க குரலை கேட்டு தூக்கம் போயிடுத்து, தூக்கம் தொலைந்து அவைகள் உணர்ந்து விட்டன. நீங்களாம் பிரகாசமான திருமுக மண்டலத்தை உடையவர்கள். உங்க முகப்பிரகாசத்தை பார்த்து வெளிச்சம் வர போறது, சூரியன் உதிக்க போறான் போட்டு அது மயங்கி கிடக்கு. அதனால ஏதோ தப்பா உணர்ந்துருத்து, உங்க முகத்தை பார்த்து வெளிச்சம் நினைச்சிருத்து. உங்க துவனி, உங்க சப்தம் அந்த பட்சிகள் தூக்கத்தை தொலைச்சுடுத்து, அந்த பட்சிகளை எழுந்திருந்துருத்து. எழுந்திருந்து ஒன்றை கொண்டு பேசுறது, அது பேச்சரவமா இருக்கு. அதனால விடுவதற்கு அடையாளமாக இதை சொல்லாதீர்கள், வேறு ஏதாவது அடையாளம் இருந்தால் சொல்லுங்கள்னு உள்ளே இருக்கக்கூடிய பெண் பேசுறா. அதற்கு திருவாய்ப்பாடி பெண்கள் அழைக்க வந்த பெண்கள் சொன்னாலா, காசும் பிறப்பும் கலகலப்ப கைவேர்த்து வாசனரின் கூட ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிர் அரவம் கேட்கிறையோ. காசும் பிறப்பும், காசுனா காசு மாலை, பிறப்புனா அச்சுத்தாலி ஆமைத்தாலி. யாதவர்களுக்குன்னு சில ஆபரணங்கள் உண்டு, ஓரொரு குலத்துக்கும் ஒவ்வொரு ஆபரணம். நாட்டுக்கோட்டை செட்டியார்கள்னு இருப்பா. இன்னைக்கு தமிழ்நாட்டிலே மையபாகத்து ரொம்ப ரொம்ப குறுகிய பாப்புலேஷன் தான் அவ. சிவகங்கை மாவட்டத்திலே, மதுரை மாவட்டத்திலே, புதுக்கோட்டை மாவட்டத்திலே அவ அங்கங்க இருப்பா. மற்ற டவுன்கள்ல அங்கங்கே வியாபாரமா இருப்பா. அவர்கள் ஒரே குடும்பமா இருப்பா. ரொம்ப ரொம்ப குறைஞ்ச பாப்புலேஷன். அவ கல்யாணத்துக்கு ஒரு ஆபரணம் போட்டுப்பா, கழுத்து உருவுன்னு சொல்லுவா. அதுபோல ஒவ்வொரு குலத்திற்கு ஒவ்வொரு ஆயுதங்கள், ஒவ்வொரு குலத்திற்கு ஒரு விசேஷமான ஆபரணங்கள். அதுபோல யாதவர்கள் செல்வ செழிப்பிலே சிறந்தவர்கள், செல்வம் மிக்கவர்கள். அதனால அச்சுத்தாலி ஆமைத்தாலி. அச்சுத்தாலினாக்க காசு மாலை போட்டு இருப்பாளாம். காரை காசு மாலைன்னு சொல்லுவாளோ இல்லையோ, அந்த நிறைய நகை போட்டு இருப்பாளாம். அந்த நகையை கழட்டி வைக்கிற நேரம் இருக்காதான். அந்த நகையோடையே யமுனையில ஸ்நானம் பண்ணுவா, அந்த நகையோடையே மாடு மேய்க்க போவா, அந்த நகையோடையே காட்டுக்கு போவா. ஏன் திருட்டு பயம் இருக்குமே, திருடர்கள் திருடிட்டு போயிட மாட்டாளன்னா திருடத்தே பிரசித்தி கிடையாது. எல்லாரும் சௌரியமா இருக்கா, எல்லாரும் ஐஸ்வர்யமா இருக்காளே, எல்லாரும் ஐஸ்வர்யம் மிகுந்திருக்கா. வீட்டு வாசல்ல கதவுகள் இருக்கும், கதவுகள்ல கொடிகள் பூரா தங்கத்துல இருக்கும், அந்த வளையம் தங்கத்துல இருக்கும். ஏன்னா செல்வ செழிப்பிலே சிறந்தவர்கள் திருவாய்ப்பாடி யாதவர்கள். ஏன்னா தாயார் பார்த்துட்டாலே கண்ணனம் பெறுவான். இந்த பூமியில அவதாரம் பண்ண போறான். எங்க அவதாரம் பண்ண போறான்? பாரத தேசத்துல அவதாரம் பண்ண போறான். பாரத தேசத்துல எங்க அவதாரம் பண்ண போறான்? யமுனா நதி கரையில அவதாரம் பண்ண போறான். யமுனா நதி கரையில எங்க அவதாரம் பண்ண போறான்? இந்த மதுராபுரியில. சரி, அங்க அவதாரம் பண்ணி எங்க இருக்க போறான்? கோகுலத்திலே. அந்த இடத்தை தாயார் ஸ்ரீவைகுண்டத்திலே தன் கடைக்கண்ணால் பார்த்தாளாம். மகாலட்சுமி கடாட்சம் போட்டு அந்த இடத்துக்கு குறை வருமா? அதனால ஆய்ப்பாடி அல்ல,
சீர்மல்கும் வாய்ப்பாடியா சொல்லியோ. அதனால இவர் நிறைய நகை போட்டு இருக்காளாம். தயிர் கடையறா காசும் பிறப்பும் கலகரப்ப கைவேர்த்து வாச நறுக்குடனாய்ச்சியர். அப்படி தயிர் கடையும் போது அந்த கொண்டை கோடாரி முடிச்சு இடைச்சு கொண்டு அவிழ்ந்து படுத்தான். அந்த கேசரி இங்கும் அங்கும் அங்கும் இங்கும் அப்படியே அலை மாதிரி போயிட்டு வருது, வேகம் மாதிரி போயிட்டு வருது. அந்த கேசரிலிருந்து புறப்பட்ட மனம், அந்த கேசத்திலிருந்து நிறைய மனம் இருக்கு. அந்த கேசம் கமகமனு வாசனையா இருக்கு. திருவாய்ப்பாடியாதவர்கள் தலை குளிக்க உடல் கழுவ மாட்டார்கள். உடல் கழுவ தலை குளிக்க மாட்டா. தலை குளிச்சா உடம்ப குளிக்க மாட்டாளாம், உடம்ப குளிச்சா தலை குளிக்க மாட்டாளாம். என்ன காரணம்னா அவர்கள் எப்பொழுதுமே கண்ணன் பெருமான் நினைவாவே இருப்பாளாம். குளிக்கிறதுக்காக போவாளாம், உடம்பெல்லாம் தேய்ச்சி குளிச்சுட்டு இருப்பான். திடீர்னு அடாடா வீட்டை திறந்து போட்டுட்டு வந்துட்டோமே, இந்த திருட்டு பையன் கண்ணன் வந்துடுவானே, எண்ணெயை திருடிடுவானே, நெய் திருடுவானே, பயம் வந்துடுவான். அப்படி ஓடி போவான். அப்போ அன்னைக்கு தலை குளிக்க மறந்துடுவான். சில பேர் வருவா, எவன் நல்லா தலையை தேய்ச்சி குடிச்சிட்டு இருப்பான். குடிச்சா அதை முடிச்சு போட்டுப்பா. சரி உடம்பெல்லாம் தேய்ச்சி போன்னு நினைப்பானா. அடாடா ஒரு பசுமாடு கத்துறது, அது கண்ணுக்குட்டி போட போறது, பிரசவ வேதனை கத்துறது. சரி நம்ம இங்க உடல் அழுக்க போக்குறத விட அந்த கன்றுக்கு ஒரு போய் பணிவிட பண்ணுவேன், அந்த பசுமாட்டுக்கு போய் பிரசவம் பார்க்கணும்னு ஓடி போயிடுவாள். ஆக தலை இருக்க உடல் கழுவ மாட்டார்கள், உடல் இருக்க தலை கழுவ மாட்டார்கள். ஆனால் அவர்கள் கேசம் என்னைக்கு மனமா இருக்குமா. ஏன் தெரியுமா மனமா இருக்கு? கண்ணன் பெருமானாரே தடவப்பட்ட கேசம். ஒரு இடைச்சி தயிர் கடைஞ்சாலும் கண்ணன் போறான், கண்ண வெண்ணெய் வருது, கம கம கமனு அந்த தெருவே மணக்கிறது. எந்த வீட்டுலடா இவ்வளவு மனம்னு பார்த்தான். அந்த மனத்தை தேடி போனா கண்ணன். ஒரு இடைச்சி ஒரு கோபாலஸ்ரீ தயிர் கடையறான். கடையும் போது நல்ல கட்டு கூந்தல், சுருள் சுருள் கருமேக மாதிரி கூந்தல். கண்ணன் பெருமான் என்ன பண்றான், அந்த வீட்டுக்கு போறான். வேகமா தயிர் கடையா கண்ணன் வந்துட்டான், திருடிட போறான், திருட போறான். அவன் வருவதற்குள்ளே இந்த வெண்ணெய் எடுத்து ஒளிச்சு வைக்கணும் வேகமா கடையிறான். அப்படி கடைய 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 கண்ணன் வந்துட போறான், கண்ணன் வந்துட போறான்னு அவன் மனசு அடிச்சுக்கிறது. கண்ணன் வந்துட போறான் வந்துட போறான் வந்துடுறாங்கிற எண்ணமே கண்ணனை பிடிச்சு இழுத்துன்னு வந்துடும். என் பெருமான் வரப்போறான் வரப்போறான்னா வந்துடுவான், வந்துட்டான்னு அங்கே இருப்பான். அப்படி அந்த கண்ணனானவன் என்ன பண்ணான், இந்த அம்மா இந்த யாதவ ஒரு அம்மா தயிர் கடையறான், வெண்ணெய் திரண்டு வருது. பார்க்கறான், அடாடா என்ன அழகான வெண்ணெய், மலை மாதிரி இருக்கு. உடனே வெண்ணெய் கூடுன்னு கேட்டா அவ தரான மாட்டாலும் மத்தாலும் ஒரு போட்டு அந்த இடைச்சி தலையை தடவறான். அடாடா அம்மா எவ்வளவு அழகா இருக்க, உன்னுடைய கூந்தல் எவ்வளவு அழகா இருக்கு, கரு கரு கருன்னு வளர்ந்துருக்கு. அடாடா என்ன அழகா இருக்கு, மேகம் மாதிரி இருக்குன்னு சொல்லி அந்த தலையை தடவுவானா. தடவியாச்சுன்னா அந்த கண்ணன் பெருமான் சர்வகந்தகா பவித்ரானாம் பவித்திரம் யோ மங்களானாந்த மங்களமாச்சே. பெருமாள் திருமேனி எப்பவும் கந்தமா இருக்கும், பெருமாள் திருமேனி எப்பவும் பவித்திரமா இருக்கும், பெருமாள் திருமேனி எப்பவும் கம கம கமன் மங்களகரமா இருக்கான். அவன் திருவடி எங்க படுறதோ அந்த இடம் மணக்கும், திருக்கரம் எங்க படுறதோ அந்த இடம் மணக்கும், அவன் திருவாய் அந்த இடம் அந்த எச்சில் எங்க படுறதோ அந்த இடம் மணக்கும். பெருமாளை நினைச்சாலே மணக்கும் போது அவனே வந்துட்டான். அவன் திருக்கரத்தாலே தரையை தடவ 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 கண்ணனும் பெருமான் திருமேனி கந்தம் அந்த இடைச்சியின் சிரத்திலே ஏறப்பெற்று அவள் மூடி அவிழ்த்து அவள் தயிர் கடையும் பொழுது அந்த கேசம் இங்கும் அங்கும் அங்கும் இங்கும் அப்படி பறந்து வரும்போது இந்த மனம் ஸ்ரீவைகுண்டம் வரை போய் மனம் கவழ்ந்தது. காசும் பிறப்பும் கலகலப்ப கைவேர்த்து வாசனருங்குழ ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிர் அரவம். இந்த தயிர் அரவம் இருக்கே சப்தம், தயிர் கடையக்கூடிய சப்தம் இருக்கு பாருங்க, ஸ்ரீவைகுண்டம் வரைக்கும் போச்சான். ஸ்ரீவைகுண்டத்திற்கே மங்களத்தை கொடுத்தது. காசும் பிறப்பும் கலகலப்ப கைவேர்த்து வாசனருங்குழ ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரம் கேட்கிறையோ பெய்ப்பண்ணேங்கிறார். செழிப்பு மிக்கவர்களான யாருவத்தங்கள் தயிர் கடையும் பொழுது அந்த அச்சுத்தாரி ஆவைத்தாரி என்ற இந்த திவ்ய ஆபரணங்கள் ஒலி எழுப்ப, தயிர் கடையக்கூடிய ஓசை எழுப்ப, அந்த எல்லா ஓசையும் கலந்து ஸ்ரீவைகுண்டத்துக்கு போச்சான். இந்த சப்தம் உன் காதுல கேட்கலையா? அவன் தயிர் கடையிறாளே அந்த சப்தம் கேட்கலையா? திருவாய்ப்பாடி பூர்த்தியாக கோடாறு கோடி பசுமாடுகள் கரைஞ்சுட்டே இருக்கும். ஒரு பெரிய பாத்திரம் வச்சு முறையில கை வைப்பானாம், அடுத்த க்ஷணம் பாத்திரம் வந்து போயிடும். அந்த பாலை எடுத்து காய்ச்சி தயிராக்கி வெண்ணெய் கடையா. ஒரு வீட்லயா, ரெண்டு வீட்லயா, 1000 வீட்லயா? திருவாய்ப்பாடி பூர்த்தியாக வெண்ணெய் கடைகிறாளா? அதுக்காகத்தான் வெண்ணெய் கடைவா. அப்பதான் வெண்ணெய் திரண்டு வரும், உருண்டு வரும், கட்டியா இருக்கும், கம கம கமன்னு வாசனையா இருக்கு. ஆக அந்த தயிர் கடையக்கூடிய ஓசை உன் காதுல விழலையா? தயிர் பத்தின் அரவம் உன் காதுகளில் விழவில்லையா என்று உள்ளே இருக்கும் பெண்ணை அழைக்க வந்த பெண்கள்
சொல்லி அழைக்கிறார்கள். காசுமிறப்பும் கலகரப்ப கைவேர்த்து வாதனங்கள் அச்சிய பத்தினால் ஓசைப்படுத்த கைரவன் கேட்கிறையோ நாயக பண்புண்டாய். எதற்காக நாம் வரணும்னு கேட்கிறார் அந்த பெண். பெண்ணே, நீதான் இந்த கோஷ்டிக்கு தலைவியாக இருப்பதாக சொன்னார். நாயக பெண் பிள்ளாய் வாராய். எதற்காக வரணும்னு கேட்கிறார். நாயக பெண் பிள்ளாய் வாராய். நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடுவோம். நீ கேட்டே கிடத்தியோ கேசமுடையார். எம்பெருமானை பத்தி பாடுறோமே, நாராயணனை பாடுறோமே. நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. நாராயணன் பரபாசுதேவனாய் ஸ்ரீவைகுந்தத்திலே அவனுக்கு பரபாசுதேவன் பேரு. அதே எம்பெருமான் சிருஷ்டி காரணார்த்தமாக யூகலோகமாக திருப்பார்கடலை படைத்து அந்த திருப்பார்கடல் உலகத்திலே 5 சிரசோடு கூடிய ஆதிசேஷன் வழியிலே பண்ணி கொண்டான். அந்த யூக வாசுதேவன், அந்த பரவாசுதேவனே யூக வாசுதேவனாக வந்து அந்த யூக வாசுதேவனே இங்க கண்ணனா கொடுத்திருக்கானே. நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ அழகிய கேசத்தை உடையவனாச்சே கண்ணன் பெருமான். கண்ணனுக்கு கேசவன் பேரு, அழகிய கேசத்தை உடையவன், அதனாலே கேசவன் பேரு. தேவர்களுக்கெல்லாம் தலைவன், அதனால கேசவன் பேரு. எல்லோருடைய தலையெழுத்தை நிர்வாகம் பண்ணக்கூடியவன், அதனால கேசவன் பேரு. எல்லோருக்கும் ஒப்பற்ற தலைவராக திகழக்கூடியவன், அதனால கேசவன் பேரு. ஒருவரை முன்னப்பார் ஒப்பிலா என்னப்பா என்கிறான் என்று தனக்கு ஒத்தாரும் மித்தாரும் இல்லாமல் சர்வசுவாமியாக இருக்கக்கூடியவன். ஏகோகவை நாராயணாசி என்று ஒரே பரம்பொருளாக இருக்கக்கூடியவன். அதனாலே அந்த எம்பெருமானுக்கு கேசவன் பேரு. நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நாங்க பாடிட்டு இருக்கோமே. நாங்கள் பாடக்கூடிய பாட்டை கேட்டு கேட்டு உன் முகத்திலே தேஜஸ் பெருகிறது, உன் முகத்திலே பிரகாசம் பெறுகிறது என்பது எங்களுக்கு தெரிகிறது. கேசமுடையாய் திரவேரோரம்பாவை என்று அழைத்தார். கிரமப்படி பார்த்தா முதல் பொய்கையாழ்வாரை அழைத்தார்கள் பார்த்தோம். 2வது பூதத்தாழ்வாரத்தான் அழைக்கணும். பேயாழ்வாரை அழைச்சா ஏன் தெரியுமோ? முதலாழ்வார்கள் 3 பேர். திருக்கோவலூர் அப்படிங்கிற திவ்யக்ஷேத்திரம், பூங்கோவல் நகர்னு பேரு. பொய்கையாழ்வார் திருக்கோவலூர் போறார். அயோனிதர் தானே தோன்றினவர். பெருமாள் சேவைக்கு போறார். கோவில் திருக்காப்பு சாத்தியாச்சு. ராத்திரி வேலை. சரி, எங்கேயாவது தங்கி இரவு தங்கிட்டு காலம்பர் பெருமாள் சேவிச்சுட்டு நம்முடைய யாத்திரை தொடரலாமே அப்படி பார்க்கிறார். எங்கோ தூரத்துல ஒரு குடிசை தெரியுது, ஒரு ஆசிரமம் தெரியுது, அங்க வெளிச்சம் தெரியுது. நேர போறார். அந்த ஆசிரமத்துக்கு கதவை தட்டுறார். அங்க உள்ளவர் யாருன்னு கேட்கிறார். சுவாமி, அடியேன் பெருமாள் சேவிக்க வந்தேன். ராத்திரி வேலை ஆயிடுச்சு. இன்னைக்கு ராத்திரி அடியேன் தங்கறதுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா இன்று இரவு தங்கி காலம்பர் அனுஷ்டானங்கள் பண்ணிட்டு பெருமாளை சேவிச்சு என் யாத்திரையை தொடருவேன். தங்குவதற்கு இடம் வேணும் என்று பிரார்த்திக்கிறார். வந்தவர் கதவை திறந்தார். இந்த ஒரு இடைகளி இருக்குள்ளோ, வாசலுக்கும் நடுக்கூடத்துக்கும் இடையிலே உள்ள இடத்திற்கு இடைகளி வேறு. அந்த காலத்துல வீடு கட்டும் போது ரொம்ப அழகா கட்டுவார். முதல்ல கோலம் போடுற வாசல் இருக்கும், அப்புறம் திண்ணை, மாடத்தோடு கூடிய திண்ணை இருக்கும். அடுத்தாற்போலே ஒரு சின்னதா ஒரு நடை இருக்கும். அதற்குள்ள அந்த பெரிய ஹால், பெரிய அந்த முற்றம் இருக்கும். அந்த முற்றத்திற்கும் அந்த வாசல் திண்ணைக்கும் நடுவிலே உள்ள பகுதிக்கு இடைகளின்னு பேரு. ஒரு இடைகளி பாருங்க சுவாமி, இங்க படுத்துக்கலாம், நீங்க தங்கிக்கோங்கன்னு சொல்லி அனுமதி கொடுத்துட்டார். இன்னும் கொஞ்ச நாளியாச்சு. மற்றொரு பக்தர் வரார். பெருமாள் சேவிக்க போறார். முதலிலே வந்தவரை போற இவரும் கோவிலுக்கு போறா. கோவில் கூட்டி இருக்கு. எங்கேயாவது தங்கி இருக்கலாமே பார்க்கிறார். இந்த வெளிச்சத்தை பார்த்தார். இதே சுவாமி ஆசிரமத்துக்கு வந்தார். கதவை தட்டினார். சுவாமி, அடியேன் பெருமாள் சேவிக்க வந்தேன். ராத்திரி வேலை ஆயிடுத்து, தங்க இடம் இல்ல. உங்க ஆத்திரையில தங்க இடம் கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு ராத்திரி இங்க தங்கிட்டு காலம்பரம் நான் பெருமாள் சேவிச்சு என் யாத்திரையை தொடருவேன்னு அனுமதி கேட்கிறார். அந்த இடத்துடைய உரிமையாளர் அந்த சுவாமி வரார். கதவை திறக்கிறார். மாறும். ஏற்கனவே ஒருத்தர் வந்தார், படுத்துட்டு இருக்கார். ஆக ஒருவர் படுக்கலாம், அவ்வளவுதான் இடம் இருக்கு. 2 பேர் வந்து சரி உட்காரலாம், இருவர் அமரலாம், அந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி அனுமதி கொடுத்தார். இன்னும் கொஞ்ச நாழியாச்சு. மழை பெய்யறது, ஜோர் கொட்டுறது. 3ஆம் அவர் வரார். இந்த ஆத்து கதவை தட்டுறார். இந்த குடிசை கதவை தட்டுறார். அந்த குடிசையின் சுவாமி கதவை திறக்கிறார். வாரும் சுவாமி, என்ன வேணும்னு கேட்கிறார். அடியேன் பெருமாள் சேவிக்க வந்தேன். கதவு பூட்டியாச்சு, சந்தை திருக்காப்பு சாத்தியாச்சு, மழையோ பெயர்ந்து அடியேன் தங்குவதற்கு இடம் கொடுக்கிறேயால் இன்று இரவு தங்கி நாளை காலை பெருமாளை சேவித்து என் யாத்திரை தொடரலான்னு இருக்கேன், அனுமதி கொடுக்க வேண்டும்னு பிரார்த்திக்கிறார். வாரும் சுவாமி, ஏற்கனவே 2 பேர் தங்கியிருக்கா. ஒருவர் படுக்கலாம், இருவர் அமரலாம், 3ஆவது நீ வந்துட்டு 3 நிற்கலாம். இந்த இடத்துல இருந்து அனுமதி கொடுத்து அவருக்குள்ள போயிட்டார். இந்த 3 பேரும் பாகவதோத்தவர்கள். சரி, பாகவதோத்தவர்களாச்சே, அப்ப என்ன பேசுவா, யாரை பத்தி பேசுவா? உங்க அத்தை என்ன தெரிய பண்ணேன், என்ன குழம்பு பண்ணேன், எப்படி சாத்துவது பண்ணேன், மைசூர் ரசம் பண்ணேளா அல்லது தக்காளி சாத்துவது பண்ணேலான்னு கேட்பாளா? கேட்க மாட்டா. என்ன கேட்பா? சுவாமி, தேவரி எந்த திவ்ய கஷேத்திரத்திலேருந்து ஏழ்றேன், அந்த திவ்ய கஷேத்திரத்துக்கு பெருமைகளை சொல்லும். ஸ்ரீரங்கம்னு இருக்கு, ரங்க மகாத்மியம், ஸ்ரீரங்க மகாத்மியம், ஸ்ரீரங்க மகாத்மியம்
கிட்ட உபன்யாசம் கேட்டிருக்கோம். எத்தனையோ மகான்கள் உபன்யாசம் பண்ணியிருக்கா. அவதார புருஷர் ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி சுவாமி உபன்யாசம் பண்ணியிருக்கார். கேட்க 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 ஆனந்தமா இருக்கு. சரி, நேத்தி கேட்டாச்சு போருமே, ஒரு ஆவர்த்தி ஸ்ரீரங்க மகாத்மியம் கேட்டாச்சு போருமே அப்படின்னு தோணுமோ, இன்னொரு ஆவர்த்தி கேட்க தோணும். சொல்லக்கூடியவா சொன்னா கேட்டுட்டே இருக்கலாம். ஏன்னா சொல்லக்கூடியவா சொன்னாதான் அவ என்ன சொல்றாங்கிறது நமக்கு புரியும். அவ சொன்ன வார்த்தை நம்ம மனசுல பதியும். நம்ம மனசுலே ஸ்ரீரங்கனை பிரதிஷ்டை பண்ணி வச்சிருவார் அந்த கிருஷ்ண பிரேமி சுவாமி. அதுபோல ஸ்ரீரங்க மகாத்மியம் ஒரு ஆவர்த்தி கேட்டாச்சு போருமேனு தோணாது, மீண்டும் மீண்டும் கேட்க தோணுமா. ஏனென்றால் எம்பெருமானுடைய சரித்திரங்கள் அப்பொழுதைக்கப்பொழுது ஆறாவமுதமானவை, அப்பொழுதைக்கப்பொழுது விசேஷமான ஒரு சந்தோஷத்தை, ஆனந்தத்தை, பேரானந்தத்தை கொடுக்கக்கூடியவை. வந்த 3 பேரும் பேசிட்டு இருக்கா. பெருமாளை பத்தி பேசுறான். அந்த பெருமாள் அப்படி இருப்பார், இந்த பெருமாள் இப்படி இருப்பார், அந்த ஊர்ல அப்படி உற்சவம், இந்த ஊர்ல இப்படி உற்சவம். ரொம்ப சாகிச்சு பேசிட்டு இருக்கா, கொண்டாடி பேசுறா, தன்னை மறந்து பேசுறா. அப்போ திருக்கோவலூர் ஆயனார், அந்த பெருமாளுக்கு ஆயனார் பேரு. முதல் கோவல் இடைகழி ஆயன், உலகளந்த பெருமாள், அழகான பெருமாள், கம்பீரமா இருப்பார். அந்த பெருமாள் சிம்மாசனத்தை படுத்துட்டு இருக்கார். எழுந்திருந்தார், கிளம்புறார். பிராட்டி கேட்கிறார், பூங்கோவல் நாயகி புஷ்பவல்லி தாயார், மலர்மங்கைன்னு பேரு. அழகான தமிழிலே மலர்மங்கை தாயார்னு பேரு. தாயார் கேட்கிறா, சுவாமி நடுவிசியாச்சே, அர்த்தஜாமணி திருக்காப்பு சாத்தியாச்சே, இந்த பாதராத்திரி நீ எங்க கிளம்புறீர் என்று தாயார் பெருமாளை கேட்கிறார். பெருமாள் சொன்னார், 3 பக்தாள் வந்திருக்கா. அதோ ஒரு முனிவர் ஆசிரமம் இருக்கு பாரு, அந்த ஆசிரமத்தை தங்கியிருக்கா. அவ 3 பேர் என்னை பத்தியே பேசிட்டு இருக்கா, என்னை பத்தியே பேசிட்டு இருக்கா. சரி, நானும் போய் கேட்டுட்டு வரலாமேன்னு ஒரு நப்பாசை. சரி, கேட்க போறேன். அப்படியா, நீர் மட்டும் போகப்படாது, நானும் வருவேன் என்று சொல்லி அந்த தாயார் இருக்க திருமாரில உட்கார்ந்துட்டா. இந்த தாயாரோடு சேர்ந்த பெருமாள் அந்த ஆசிரமத்துக்கு போறார். இவர் கதவை தட்டி அனுமதி கேட்கணுங்கிற தேவை கிடையாது. உள்ளுக்குள்ள இருட்டா இருக்கு, கும்பிருட்டா இருக்கு. அந்த இருட்டிலே ஒருவர் படுக்கலாம், இருவர் அமரலாம், 3 நிற்கலாம் என்பதே அளவுள்ளதான அந்த இடைகளில 3 பேர் சௌரியமா நின்று பேசுறான். அந்த கூட்டத்துல புகுந்தார். இவர் பூந்துட்டார். அது வரைக்கும் ரொம்ப சௌரியமா 3 பேர் நின்றுட்டு பேசிட்டு இருக்கா. 4ஆம் அவர், இவரோ யாரு, பெருமாளாச்சே, பெரிய ஆளாச்சே, போனார். 1 கையா 2 கையா, நமக்கு 2 கை, அவருக்கு 4 கை. போறாது. தாயார் உட்கார்ந்துட்டா. தாயார் இருக்கா, தாயார் சந்தோஷமா இருக்கா. தாயார் சந்தோஷமா இருக்காளே, பெருமாள் ஆனந்தப்பட்டார். 2 பேரும் பேரானந்தப்பட்டார். அந்த 3 நிற்கக்கூடிய கோஷ்டிக்குள்ள பூந்த உடனே முண்டி அடிச்சு நெருக்கி தள்ள ஆரம்பிச்சிருது. ஒத்தர நெருக்கிட்டு இருக்கா. யாருக்கு நம்ம 3 பேர் சௌகரியமா நின்று பெருமாளை பத்தி பேசினோமே, யாரோ புகுந்துட்டாருன்னு 3 பேர் பேசிக்கிறா. சரி, முதலாம் அவர் பார்த்தார், பொய்கையா ஆழ்வார். வையம் தகடியா, ஒரு ஞான தீபம் ஏற்றினார். வையம்னா உலகம், உலகத்தை அகல்விளக்காக்கி வையம் தகடியா வார் கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் சுழக்கா, வெய்ய கதிரோன் விளக்காக ஒரு விளக்கேற்றினார். வையம் தகடியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியார் அடிக்கே சூட்டினேன் என்று ஒரு ஞான தீபத்தை ஏற்றினார். பரம பாகவதோத்தமாளாச்சே, அவர் ஞான தீபத்தை ஏற்றினோன்னே கொஞ்சம் பிரகாசம் தெரியாது. அது வரைக்கும் இருட்டா இருந்தது. வையம் தகடியான் அகல்வள காக்கினார், வார் கடலை நெய்யாக்கினார், வெய்ய சூரியனை விளக்காக்கினார். அங்க சின்ன வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சது. 2வது பூதத்தாழ்வார் பார்த்தார், அன்பே தகடியா, அன்பை அகல்விளக்காக்கி ஆர்வமே நெய்யாக இன்பு உருகி சிந்தை எடுதிரியாய் நண்புருகி ஞான சுடர் விளக்கேற்றினேன். அவர் ஒரு தீபம் போட்டார். 2 ஆழ்வார்கள் 2 தீபம் போட்டுட்டா. நடுவில் நின்று இருந்தார் பேயாழ்வார். ஆக பேயாழ்வாருக்கு வலது பக்கத்திலே பொய்கை ஆழ்வார், இடது பக்கத்திலே பூதத்தாழ்வார். இவர் ஒரு தீபத்தை போட்டார், அவர் ஒரு தீபத்தை போட்டார். 2 பேரும் எங்க வடக்கெடுத்துல நெய்ய விட்டு பத்த வச்சு பண்ணல, ஆசுரத்தாரே தீபம் ஏற்றினார்கள், ஞான தீபம் ஏற்றினார்கள். அந்த ஞான பிரகாசம் ஏற்பட்டது. அந்த ஞான பிரகாசத்திலே நடுநாயகமாய் நின்ற பேயாழ்வார் பார்த்துட்டார். யாரை பார்த்தார்? பெருமாளை பார்க்கல, முதல்ல தாயாரை பார்த்தார். திருக்கண்டேன், திருமார்புல மகாலட்சுமி இருக்கா, பார்த்துட்டேன். திருக்கண்டேன், பொன்மேனி கண்டேன். பெருமாள் நீலமேக சேவனாச்சே, கருப்பா இருப்பாரே, பச்சைமா மறைபோல் மேனி பவளவாய்க்கு மறைச்சுங்கன்னு பச்சையானா இருக்கணும், கருப்பானா இருக்கணும், நீளமானா இருக்கணும். ஆனா பெருமாள் சொர்ணமா ஜொலிச்சானா. திருக்கண்டேன், பொன்மேனி கண்டேன். ஏன் பொன்மேனியாச்சு தெரியுமோ? பெருமாள் நீலமேக சியாமளன் தான், மாற்றம் கிடையாது. பச்சை மாமலை போல் மேனிதான், மாற்றம் கிடையாது. கடல் நிற வண்ணன் என்போ, அவர் கடல் நிற வண்ணன் தான், மாற்றம் கிடையாது. 3 பக்தாள் பெருமாளை பத்தி பேச பேச பெருமாளுக்கு ஆனந்தம். தன்னுடைய பர்த்தாவை பத்தி பேசுறாள் இந்த பக்தாள் சொல்லி தாயாருக்கு ஆனந்தம்.
பெருமாளுக்கோ ஆனந்தம், தாயாருக்கோ பேரானந்தம். அந்த பேரானந்தப்பட்ட தாயார் திருமார்பிலே இருக்கும்போது தாயாருக்கு என்ன வர்ணம்? சொர்ண வர்ணமாச்சே. ஹிரண்ய வர்ணாம் ஹரிணியும் சுவர்ண ரஜத சஜான்னு வேதம் சொல்றது இல்லையோ. ஹிரண்யம்னா தங்கம், ஹிரண்ய வர்ணாம் ஹரிணியும், ஹிரண்ய வர்ணம் தங்க நிறத்தை போன்றவனா மகாலட்சுமி தாயார். அந்த தாயாருக்கு மேலும் மேல் பேரானந்தம் ஏற்பட இந்த தாயாருக்கு ஏற்பட்ட பேரானந்தமானது பெருமாளுடைய திருமேனியிலே நீலவர்ணத்தை அமுக்கி பெருமாளை சொர்ணவர்ணமாக்கி எடுத்தான், தங்க வர்ணமாக்கி எடுத்தான். அதைத்தான் சொன்னார் பேயாழ்வார். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழ் மறுக்கன் அணி நிறமும் கண்டேன், செருக்கிழன் பொன் ஆழி கண்டேன், புரிசங்கம் வெற்கண்டேன், என் ஆழி வண்ணன்பார் என்றது. 2 பேர் தீபம் ஏற்றினார். 3ஆமவரான பேயாழ்வார் பெருமாளை கண்டு காட்டி நமக்கு கொடுத்தார். அதனால நடுநாயகமானவர் பேயாழ்வார். இன்னைக்கு பாருங்க, காஞ்சிபுரம் இருக்கு, காஞ்சிபுரத்திலேருந்து மயிலாப்பூர் போய் திருக்கடல் மல்லை போறோம். ஆக திருக்கடல் மல்லை கிழக்கு ஓரமா இருக்கு, பெருமாள் கோவில் மேற்க இருக்கு, நடுவுல சென்னை ராஜதானி. ஆக 2 பேருக்கு நடுவுல இருக்கிறவர் பேயாழ்வார் தானே. அதனால புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோவில் என்று தேவப்பெருமாள் கோவிலில் அவதரித்தவரான பொய்கையாழ்வாரை 6வது பாசுரத்திலே அழைத்து 7வது பாசுரத்திலே மாடமா மயிலை திருவல்லிக்கேணி கண்டேனே என்று திருவல்லிக்கேணி திவ்யக்ஷேத்திரம்ங்கிறது பகுதி, மயிலாப்பூர் ஊர். இப்ப எப்படி ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொல்றோம், அந்த ஸ்ரீரங்கத்துக்கு வெள்ளி திருமுத்தம்னு பேரு, வெளி திருமுத்தம் வெள்ளி திருமுற்றம்னு பேரு. வெள்ளி திருமுற்றத்திற்குள்ளே சப்த பிராகாரம், சப்தத்வாரம், சப்த கோபுரங்கள், அதாவது 7 பிராகாரங்கள், 7 மகாத்வாரங்கள், 7 கோபுரங்கள். அதற்குள்ளே உள்ள போறோம். உள்ளுக்குள்ள போனா ஆரியப்படாள் வாசல், அதுக்குள்ள போனா கிருட மண்டபம், கிருடனை சேவிச்சுட்டு உள்ள போறோம். அதற்குள்ளே போனா காயத்ரி மண்டபம், அதற்கும் உள்ளே 2 துவாரபாலகான் இருக்கிறான். அவளை சேவிச்சுட்டு உள்ளுக்குள்ள போனா 4 வேதங்களும் 4 தூண்களா இருக்கு. ஒத்தக்கல் மண்டபம்னு சொல்லுவா. 4 தூண்கள், 4 வேதங்களே 4 தூண்களா இருக்கு. நடுவிலே எத்தனை 4 வேதங்களுக்கும் ஆதாரம் பரமாத்மாவான பரமாசுதேவன் என்பதை காட்டும்படி ஒத்தக்கல் மண்டபம் இருக்கு. அதை பிரதட்சணமா உள்ள போனா ஸ்ரீராமாயணம் மகாபாரதம் என்பதான 2 இதிகாசங்களைப் போலே திருமணத்தூண்கள். மாயோனை மனத்தூணை பற்றி நின்று என் வாயாரை எண்ணுகிறோம் வாழ்த்தும் நாள் சொன்னாரே குலசேகர பெருமாள். 2 திருமணத்தூண்கள், அதையும் அங்கு போய் இருக்கிறோம். அது அர்த்த மண்டபம்னு சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ள போனா கருமணி பூண்டு வெண்ணா அகணைந்து அங்க பெருமாள் படுத்துட்டு இருப்பார். கருப்பா ஒரு மணி, கருமணி படுத்துட்டு இருக்கும். ஆதிசேஷன் கருப்பா இருப்பார், பெருமாள் கருப்பா இருப்பார், படுத்துட்டு இருப்பார். பெருமாள் மட்டும்தான் படுத்துட்டு இருப்பார். ஸ்ரீதேவி தாயார் கிடையாது, பூமி தேவி தாயார் கிடையாது. திருக்கோஷ்டியூர் ஒரு திவ்யதேசம். அந்த திவ்யதேசம் 108 திவ்ய கஷேத்திரங்களிலே காலத்தார முதல்ல ஏற்பட்ட திவ்ய கஷேத்திரம் வண்ணமாடும் திருக்கோட்டியூர் என்று பாசுர அனுசந்தான அமைப்பிலே முதன்மையான திவ்யதேசம். சுவாமி எம்பெருமானார் 18 பர்யாயங்கள் எழுந்தருளி தன்னுடைய திருவடிகளை பதித்த திவ்யதேசம். அப்படிப்பட்ட திவ்யதேசத்துல பெருமாள் ஆனந்த சேனமா இருக்கார். ஆனந்த சேனம், போகசேனம்னு பேரு. ஆனந்த சேனம், ஆனந்த சேனம்னா என்ன அர்த்தம்? ஸ்ரீதேவி தாயார் திருக்கரங்களை பிடிச்சு விட்டு கைங்கரியம் பண்ணுவா. பூமி தேவி தாயார் திருவடிகளை பிடிச்சு விட்டு கைங்கரியம் பண்ணுவா. சுத்தி மதுபேடபாடு இருப்பா, எத்தனையோ பேர் இருப்பா. கிண்ணரால் இருப்பா, கிம்புருஷால் இருப்பா, நாரதர் இருப்பார். இப்படி வாழ தேவகானம் பண்ணிட்டு இருப்பா. அது ஆனந்த சேனம்னு சொல்லலாம். அதுபோல திருக்கோளூர் அப்படிங்கிற விதேசம் இருக்கு. ஸ்ரீதேவி தாயார் பூமி தேவி தாயார் இருக்கா. ஸ்ரீவில்லிபுத்தூர் வடபத்திர சாயி பெரிய பெருமாள் மாலையை மணிவண்ணா மார்கழி நீராடுவான் என்று மாலையை மணிவண்ணா என்று ஆண்டாள் நாச்சியாரே திருவுள்ள முகந்து அழைத்த பெருமாள். ஆண்டாள் நாச்சியாராலே மணிவண்ணா மணிவண்ணா மாலே மணிவண்ணா என்று அழைக்கப்பட்ட பெருமாள் பெரிய பெருமாள். அவருக்கும் பரமசுவாமி பேரு. அந்த பெருமாள் பண்ணி கொண்டிருப்பார். ஆலமாமரத்தின் மேல் ஒரு பாலகனா என்று வடபத்திர சாயின்னு பேரு. அந்த பெருமாள் இடத்திலேயும் ஸ்ரீதேவி தாயார் பூமி தேவி தாயார் இருப்பார். அதுவும் ஒரு விதத்துல வடபத்திர சேனமா இருந்தா கூட அதுவும் ஆனந்த சேனம். ஸ்ரீரங்கமும் ஆனந்த சேனம். மற்ற ஊர்ல பூரா ஸ்ரீதேவி தாயார் பூமி தேவி தாயார் இருப்பா. பெருமாளுக்கு கைக்கறி பண்ணுவா. பெருமாள் தம்பதியா இருப்பார், தாயாரோடு இருப்பார். ஆனந்த சேனம். ஸ்ரீரங்கத்துல ஸ்ரீதேவி கிடையாது, பூமி தேவி தாயார் கிடையாது. மூலவர் பெருமாள் மட்டும் இருப்பார், தனியா இருப்பார், பாம்புல படுத்துட்டு இருப்பார். ஆனந்த சேனம்னு சொல்ல முடியுமானா அதுதான் ஆனந்த சேனம். அதுவுமே ஆனந்த சேனம். என்ன காரணம்னு பின்னாடி பார்க்கலாம். அப்படிப்பட்ட பெருமாள் உள்ள பண்ணி கொண்டிருக்கார். அப்போ சுத்தி 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 போனா நடுவில் மையமாக உள்ள ஒரு மூர்த்தி. அப்படிப்பட்ட பெருமாளை திருக்கண்டேன், பொன்மேனி கண்டேன், திகழும் அருட்கண் அணி நிறமும் கண்டேன், செருக்கிழரும் பொன் ஆழி கண்டேன்னு பாடுறார். அத ஆழ்வார் பாடினார்னா 108 திவ்ய கஷேத்திரத்து எம்பெருமான்களுக்கும் தான் அந்த பாட்டு.
திருவரங்கத்துக்கு பதிகம் இருக்கு, எத்தனையோ பதிகம் இருக்கு. திருநறையூர் பெருமாளை மான் கொண்டதோர் மார்பில் மாடியார் மாவரிவன் தான் கொண்டு தாளால் அளந்த பெருமானை தேன் கொண்ட சாரல் திருவேங்கடத்தானே நான் சென்று 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 நாடி நரையூரில் கண்டேன்னா திருநறையூர் மட்டும்தான் அந்த பாட்டானா. திருநறையூர்ல மங்களாசாதனம் பண்ணியிருக்கார். 108 திவ்ய கஷேத்திரக்கும் அந்த பாசுரம். கெடும் இடராயமெல்லாம் கேசவா என்னன்னு திருவனந்தபுரத்து பெருமாளை பாடுறார். கேசவன்கிற பேர் எந்த பெருமாளுக்கு இருக்கு? 12 திவ்ய கஷேத்திரத்து எம்பெருமான்களுக்கு கேசவன் பேரு. திருமாலின் சொல்ல அழகர் இருக்கார், அந்த உற்சவர் இருக்கார். சுந்தரபாகுவான உற்சவருக்கு கேசவன் பேரு. தேசமில்லாதவர்க்கும் நினையாதவர்க்கும் அறியான் வாச வளர்ப்பொழில் சூழ் வடமா மதுரை பிறந்தான் தேசமெல்லாம் வணங்கும் திருமாலின் சோலை நின்ற கேசவன் பேரு. திருக்கோட்டியூர் பெருமாளுக்கு வண்ணவாரின் திருக்கோட்டியூர் கண்ணன் இவன் தான் கேசவன் பேரு. திருவரங்கத்து நம்பெருமாளுக்கு கேசவன் பேரு. திருவேங்கடமுடையான் உற்சவருக்கு வலையப்ப சுவாமிக்கு கேசவன் பேரு. திருவனந்தபுரத்துல பள்ளி கொண்டிருக்காரு அந்த பெருமாளுக்கு கேசவன் பேரு. திருவட்டாறு பெருமாள் பெரிய திருமேனியா பள்ளி கொண்டிருப்பார், அவருக்கு கேசவன் பேரு. ஆக கேசவன் 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 என்ற திருநாமத்தோடு 12 திவ்ய கஷேத்திரத்து எம்பெருமான்கள் இருக்கா, துவாதச நாமம். அதுபோல 12 திவ்ய தேசத்து எம்பெருமான்களுக்கு கேசவன் பேரு. அதுபோல ஆழ்வார் ஒரு பாசுரம் பாடினார்னா 108 திவ்ய கஷேத்திரத்து எம்பெருமான்களுக்கும் தான் மங்களாசாசனம். அந்த பெருமாள் இந்த ஊர்ல இருக்கார், இந்த பெருமாள் அந்த ஊர்ல இருக்கார். ஆக பாதாதி கேசவரியந்தம் எம்பெருமானுடைய சரீரம் திவ்ய மங்களகரமான திருமேனியில் ஓரோரு திவ்ய தேசமும் ஒரு அங்கம். 2 பாதகமலங்கள் வானமாவலை திருக்குறுங்குடின்னு பார்த்தோம், திருவயிறு திருக்குடந்தைன்னு கும்பகோணம்னு பார்த்தோம், திருக்கழுத்து போய் தொண்டநாட்டு திருப்பதின்னு பார்த்தோம், வலது புஜம் ஆழ்வார் திருநகரின்னு பார்த்தோம், இடது புஜம் திருவாலி திருநகரின்னு பார்த்தோம், வலது மார்பு அழகர் திருமலைன்னு பார்த்தோம், இடது மார்பு திருவேங்கட மாமலைன்னு பார்த்தோம். திருமுக மண்டலம் ஸ்ரீவில்லிபுத்தூர். எங்க போனாலும் முகத்தை வச்சுதான் அடையாளம் காண முடியும். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரம் ஆண்டு பொங்கும் பரிவாரை வெள்ளிபுத்தூர் பட்டல்பிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயரும் மாமுனிகள் சாதிச்சார். ஆக பெருமாளுக்கும் பக்தாளுக்கும் பல்லாண்டு பாடி நம்மை ரட்சிப்பதற்காகவே மங்களாசாசன பரதாக அவதாரம் பண்ணினர். சாட்சாத் கருடனின் அம்சாவதாரம் பெரியாழ்வார், பூமி தேவியின் அம்சம் ஆண்டாள் நாச்சியார். இருவரும் பிறந்த திவ்ய கஷேத்திரமாகிய ஸ்ரீ தன்வீபுரம் எனப்படக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர் பெருமாளுடைய முகபாகம் சிறப்பு திருக்கோஷ்டு. ஆக ஓரோரு திவ்ய தேசமும் பெருமாள் திருமேனில ஒரு அங்கம். இப்ப கை இருக்கு, இந்த கை அப்படிங்கிறது ஒரு அங்கம். மனுஷாளுக்கு 9 முக்கிய அங்கங்கள் உண்டு. பிரதான அங்கங்கள் 9. ஓரோரு பிரதான அங்கத்திற்கும் 12 உபாங்கங்கள் உண்டு. இப்ப கைன்னு சொல்றோம், இத புஜம்னு சொல்லுவாங்க, இது முழங்கைன்னு சொல்லுவா, இது மணிக்கட்டுன்னு சொல்லுவா, இதை உள்ளங்கைன்னு சொல்லுவா, இதை புறங்கைன்னு சொல்லுவா, கை விரல்னு சொல்லுவா, விரல் கண்ணுன்னு சொல்லுவா, விரல் நகம்னு சொல்ற போது கைங்கிறது ஒரு பிரதான அங்கம். ஒரு பிரதான அங்கத்திற்கு 12 உபாங்கங்கள் உண்டு. அதுபோல பெருமாளுக்கு பிரதான அங்கங்கள் 9 இருந்தா கூட ஓரோரு பிரதான அங்கத்திற்கும் 12 உபா அங்கங்கள். ஆக 12 × 9 108. ஆக பாதாதி கேசவர்யந்தம் ஓரோரு திவ்ய தேசமும் எம்பெருமானுடைய திவ்ய மங்களகரமான திருமேனியில் ஒரு அங்கம் தான். ஆக எந்த பெருமாள் உகத்தி எந்த பெருமாள் தாழ்த்தீர் கிடையாது. ஆக ஓரோரு திவ்ய தேசத்திலேயும் எம்பெருமான் ஒரு வைபவத்தை நிகழ்த்தி கொண்டு ஒரு கல்யாண குணத்தை பிரகாசிப்பித்துக் கொண்டு எம்பெருமானாரே ஆழ்வார்களாலே ஆச்சாரியர்களாலே நமக்கு காட்ட பெற்று திகழ்கிறான். அப்படிப்பட்ட எம்பெருமானை கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோரம்பாவா என்று அந்த பெண்ணை நாங்கள் கேசவ நாமாவை பாடுகிறோம், நாராயண மூர்த்தியை பாடுகிறோம். நீ கேட்டு 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 நாங்கள் பாடின பாசுரத்தின் மென்மையை மகிமையை கீர்த்தனத்தை அமுதை பருகி அதனாலே உன் முகம் தேஜசாக திகழ்கிறது என்பதை சொல்லி இந்த பெண் பிள்ளையை அழைத்தார்கள். ஆண்டாள் நாச்சியார் திருவடி துணை கொண்டு இந்த பாசுரத்துடைய மேன்மையான சில அர்த்தங்களை நாளை அனுபவிக்கலாம் என்று சொல்லி அடியை பூர்த்தி பண்ணுகிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. जय श्रीमन रामानुजाय नमः. అది అద్భుతం స్వామి. பாக்கியம் சுவாமி, பாக்கியம் சுவாமி. அதை ரெக்கார்டு பண்ணி எடிட் பண்ணி அந்த அவசியம் சுவாமி.
ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.